சரிம்மா, திருச்சிட்டோம் திருச்சிட்டோம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. திருச்சிற்றம்பலம். திகடச் சக்கரம் செம்முகம் ஐந்துலான் சகடச் சக்கர தாமரை நாயகன் அகடச் சக்கர விண்மணியாவுரை விகடச் சக்கரன் வைப்பதம் போற்றுபாம். மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழிகருணை போற்றி ஏவரும் துதிச்சணிந்த ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாபடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. நேசம் நிறைந்த உள்ளத்தான் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழ எடுத்து தேசம் உய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாச மலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். சிவாயனமும் திருநீற்று சார்புடைய அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் நம்மளுடைய இயக்குனர் அம்மா அவர்களுக்கும் அடியனுடைய சிரம் சார்ந்த பணிவான வணக்கம். இன்று அடியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு சிறுதொண்ட நாயனார் புராணத்தை பத்தி சிந்திக்கணும் என்பதாகும். ரொம்ப உணர்ச்சி மிகுந்த ஒரு புராணம். சீக்கிரம் அது என்ன செய்யணும், வேகமா போக முடியுமோ அந்த மாதிரி பார்க்கலாம். சிவா இது திருத்தொண்டர் புராணத்துல வார்கொண்ட வனமுலையார் சருக்கத்துல இடம்பெற்றுள்ள ஒரு புராணமாகும். இதுல திருத்தொண்ட தொகை வகை விரி அப்படிங்கிறதுல தொகை நூல்ல எம்பெருமான் நம்பி ஆரூர் திரு செங்காட்டங்குடிமேய சிறுத்தொண்டர்க்கு மடியே அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு சிறுத்தொண்ட நாயனார. வகை நூல்ல நம்பியாண்டார் நம்பி என்ன சொல்றாருன்னா, புலியின் அதன் உடை புண்ணியத்தின் புலியின் அதன் உடை புண்ணியர்க்கு இன்னமுதான் தனது ஓர் ஒளியின் சதங்கை புதலை புதல்வன் உடல் துணித்து களியின் வழிகெடுத்து ஓங்கும் புகழ் சிறுதொண்டன் கண்டீர் அப்படின்னு நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திரு அந்தாதியில, அதாவது வகை நூல்ல குறிப்பிடுறாரு. இப்ப இந்த சிறுத்தொண்டர் புராணத்துக்கு போறதுக்கு முன்னாடி சிறுத்தொண்டருடைய ஒரு வரலாறு, அது என்னங்கிறத அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் புராணத்துக்குள்ள போகலாம் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். என்னன்னா, திருத்தொண்ட நம்ம திருத்தொண்டர் புராணத்துல சிறுத்தொண்டர்னு இங்க நம்ம குறிக்கப்படுற நம்ம பரஞ்சோதி சுவாமி அவரு மந்திரியா பணி செய்தார். யாருக்கிட்டன்னா, முதலாம் மகேந்திர வர்ம பல்லவன் அப்படிங்கிற ஒருத்தர். அவருடைய மகன் பேரு நரசிம்மவர்ம பல்லவன். இந்த முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன்கிறவரு அநேகமா நம்ம மாமல்லபுரம் கோயில கடற்கரை சார்ந்த கோயிலு நமக்கு நல்லா தெரியுது இல்லைங்களா, அந்த கோயில கட்டுனவரா இருக்கலாம் அப்படின்னு வரலாற்று அறிஞர்கள் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் இவர் யாருன்னு கேட்டா, நம்ம திருநாவுக்கரசரை கல்லுல கட்டி கடல்ல போட்டது, இந்த மாதிரியான அப்பர் சுவாமிக்கு இடையூறு செய்தவர். அப்ப அவருடைய காலத்துலதான் நம்ம ஞானசம்பந்தர், அப்பர் சுவாமிகள் எல்லாருமே இப்பவும் சமகாலத்துல இருக்கிறவங்க தான். ஆனா என்ன ஆராய்ச்சிக்கு உட்பட்டதுன்னா, ஞானசம்பந்தரை விட நம்ம அப்பர் சாமி வயசுல மூத்தவர் இல்லைங்களா. அப்ப முதலாம் மகேந்திரவர்ம பல்லவருக்கு காலத்துல ரொம்ப முன்கூட்டியே அவரு அப்பர் சாமி இருந்ததால அவரு சமண சமயத்துல இருக்காங்க. பின்னாடி அப்பர் சுவாமிக்கு திருவருளால அவங்க அந்த பல்லவர்கள் சமண சமயத்திலிருந்து சைவத்துக்கு வராங்க. அவரு தான் குணபதீச்சரம் அப்படிங்கிற கோயிலை எடுத்து கட்டினார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சாமியோட வரலாறு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரிய வருது. இவருடைய பையன் தான் நரசிம்மவர்ம பல்லவன். இப்ப முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனுக்கும் இரண்டாம் புலிகேசி அப்படிங்கிறவரும் அதாவது இங்க அந்த இரண்டாம் புலிகேசிங்கிறவர் யாருன்னு கேட்டா, இன்னைக்கு மும்பைல பெல்காம் மாவட்டம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பதாமி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. இந்த பதாமி தான் அன்னைக்கு வாதாபி அப்படின்னு நம்ம சொல்றோம். அங்கிருந்து படையெடுத்து வந்த இரண்டாம் புலிகேசி முதலாம் மகேந்திரவர்ம பல்லவராகிய நம்ம நரசிம்மவர்ம பல்லவருடைய தந்தையார்கிட்ட போர் செய்யறாரு. அந்த போர்ல அவர் தோத்து போயிடுறாரு. யாரு? நம்ம மகேந்திரவர்மர்னு தோத்துடுறாரு. அப்ப இந்த தோத்ததுக்கு பழி வாங்குறதுக்காக தான்
அவருடைய மகனாகிய அடுத்த பட்டத்துக்கு ராஜா பட்டத்துக்கு வந்த நரசிம்மவர்ம பல்லவன் கிபி 642 இதுல வந்து பரஞ்சோதியார் மூலியமா படையெடுத்து போறாங்க. அப்ப பரஞ்சோதியார் யாரு அப்படின்னு கேட்டாக்க, நம்ம சிவகாமியின் சபதம் இந்த நூல் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சிவகாமியின் சபதம் முழுக்க அமரர் கல்கியோட எழுதின நாவல். இது முழுக்க முழுக்க அந்த வாதாபி போர் தான். சிவகாமி சபதம் போட்ட மாதிரியும் அதை வந்து தீர்க்கறதுக்காக இவங்க அதை அந்த சபதத்தை நிறைவேற்றுறதுக்காக படையெடுத்து போன மாதிரி கதை அப்படி இருக்கும். ஆனா இங்க நம்மளுடைய புராணத்தின்படி அந்த நரசிம்மவர்ம பல்லவர் அவருடைய போர் படை தளபதியா தான் இவர் இங்க இருந்து போறாரு. போய் அங்க போர் செய்து அந்த நாட்டை தீக்கிரையாக்கிட்டு அங்கிருந்து எல்லா செல்வத்தையும் எடுத்துட்டு வர்றாரு. எடுத்துட்டு வந்துதான் ராஜா கிட்ட சமர்ப்பணம் பண்றாரு. அப்ப அவங்களுடைய தலைநகரம் வந்து காஞ்சிபுரம். சரிங்களா? காஞ்சிபுரம். அப்ப அதோடைய வீரத்தின் அடையாளமா அங்கிருந்து கொண்டு வந்து நிறுவப்பட்ட திருமேனி தான் திருவாரூர்ல இருக்கிற வாதாபி கணபதி. நம்ம திருச்செங்காட்டங்குடி கணபதி சொல்றாங்க. ஆனா திருச்செங்காட்டங்குடியில இருக்கக்கூடிய பிள்ளையாருக்குமே வாதாபி கணபதின்னு தான் பேரு. ஆனா அவரு வாதாபி கணபதியே இல்லை அப்படிங்கிறது வரலாற்று ஆய்வாளர்களுடைய ஒரு முடிவு. அப்ப யாரு அப்படின்னு பார்த்தா, நம்ம திருவாரூர் தியாகராஜர் சன்னதியிலிருந்து வளமா வரும் பொழுது காட்சி கொடுத்தார் சன்னதி ஒண்ணு இருக்கும். அந்த காட்சி கொடுத்தார் சன்னதி பக்கத்துல ஒரு பட்ட கல்லுல ஒரு தாமரை இலை போல இருக்கக்கூடிய ஒரு விநாயக பெருமான். அவருதான் அந்த நம்ம பரஞ்சோதி முனிவர் வாதாபியிலிருந்து கொண்டு வெற்றியின் சின்னமா எடுத்துட்டு வந்த வாதாபி பிள்ளையார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்கேயுமே வாதாபி கணபதி அப்படின்ட்டு தான் எழுதி வச்சிருப்பாங்க. சரிங்களா? இப்ப இது எல்லாம் எப்ப நடக்குதுன்னா கிபி 642. அப்ப அந்த 642 தான் இது நடக்குது. அப்ப அங்க அந்த இரண்டாம் அப்ப இந்த நரசிம்மவர்ம பல்லவர் அவரு இந்த அமரர் கல்கி இவங்க ரெண்டு பேரையும் உற்ற தோழர்கள்னு காமிச்சிருப்பாரு. ஆனா இங்க நம்மளுடைய புராணத்தின்படி சேக்கிலார் என்ன சொல்றாருங்கிறது தான் ஆதாரம். அடியன் எதுக்கு இதை சொல்றேன்னா, இன்னைக்கு சிவகாமியின் சபதம் அப்படிங்கிற அதே பொன்னியின் செல்வன் இதெல்லாம் அமரர் கல்கியுடைய நூல்கள் இல்லையா, அதை நம்ம படிக்காதவங்க ஒரு 30 வயசுக்கு மேல உள்ளவங்க நிச்சயமா அதை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த தொடர்பு, இந்த புராணத்தினுடைய தொடர்பும் ஒரு கன்ஃபியூஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது இவ்வளவு சொல்ல வேண்டியதா இருக்கு. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்ப அவங்க கேட்கிறாரு, அந்த நரசிம்மவர்ம பல்லவர் அவரு வந்து இங்கிருந்து எப்படி நீங்க போனீங்க, போய் இவ்வளவு பெரிய அந்த படையில எப்படி இருந்ததுன்னா 1,00,000 காலாட்படை வீரரும் 50,000 குதிரை வீரரும் 12,000 யானையும் இருந்ததா கல்வெட்டுகள் இருக்கு அப்படிங்கிறது அடியன் ஒரு நூல்ல படிச்சேன். அப்படிங்கிறப்ப இவ்வளவு பெரிய படையோட போய் கிட்டத்தட்ட மும்பை தூரம், அப்ப எவ்வளவு தூரம் பாருங்க. அது அப்ப சாளுக்கிய நாட்டெல்லாம் தாண்டி சாளுக்கிய பார்டர். அப்படிங்கிறப்ப இதை எப்படி ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது அங்க உள்ள அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க, மதியணிந்தார் திருத்தொண்டு வாய்த்த வழி உடைமையினால் எதிர் இவருக்கு இவ்வுலகில் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வியந்து சொல்றாங்க. இவர் சிவபெருமானுக்கு அடியவருங்க. ஒரு அதனால சிவபெருமான திருவருளை முழுதும் பெற்றவர். அதனால இவருக்கு தோல்விங்கிறதே கிடையாது, இவர் மாபெரும் வீரர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவருடைய வீரத்தின் அடையாளமான அந்த ஆண்மையினை அதிசயித்து புகழ்ந்து அவங்க அவரும் கேட்கிறாரு, இவன் மந்திரிகளும் சொல்றாங்க அதுக்கு பதில். அதை கேட்ட நரசிம்மவர்ம பல்லவன், அதாவது அந்த ராஜா என்ன சொல்றாரு, தம்பெருமன் திருத்தொண்டர் என கேட்ட தார்வேந்தன் உம்பர்விரா நடிகாரை உணராதே கெட்டொழிந்தேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கிறார். சுவாமி, நான் வந்து நீங்க ஒரு அடியாரு அப்படின்னு எனக்கு தெரியல, அதனால நான் உங்களை போர்ல ஈடுபடுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட மனப்பூர்வமா அவரு ரொம்ப உருக்கமா பேசிக்கிறார். அப்ப பாருங்க, மகேந்திரவர்ம பல்லவன், அதாவது அவருடைய அப்பா, அந்த தந்தையார் என்ன பண்றாரு, அப்பர் சாமிய சமணர்கள் பேச்ச கேட்டுட்டு கல்லை கட்டி கடல்ல போட்டாரு, நஞ்சு கலந்த உணவு கொடுக்கிறாரு, யானையை விட்டு தலையை இடற வைக்கிறதுக்கு முயற்சி செய்யறாரு, இவ்வளவு நீச்சரையில போட்டாரு, இவ்வளவு இடர்பாடுகள் கொடுத்த அவரு அடுத்த தலைமுறை அவருடைய பையன் அப்படியே அவருடைய பதில் பாருங்க, எவ்வளவு ஒரு பணிவா இருக்கு பாருங்க. உம்பற்பிரான் அடியாரை உணராதே கெட்டொழிந்தேன் அப்படின்னு சொல்லி
அவ்வளவு உருக்கமா அவருடைய பையன் நடந்துக்கிறார். சரி. அவரு என்ன பண்றாரு, அதுக்கு பிறகு சாமி நீங்க போதும் அப்படின்னு சொல்லி அவரை அந்த தளபதி பதவியிலிருந்து விடுதலை செய்து அவரு அவங்க நீங்க சொந்த ஊருக்கே போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் நடக்கிறது தலைநகராகிய பல்லவர்களுடைய தலைநகராகிய காஞ்சிபுரத்துல. காஞ்சிபுரத்துல இருந்து அவங்க எங்க வர்றாங்கன்னா, இப்ப நம்ம திருவாரூர் நாகப்பட்டினம் பக்கத்துல இருக்கக்கூடிய திருச்செங்காட்டங்குடி தான் அவங்க சொந்த ஊரு. அந்த சொந்த ஊருக்கு அவரு திரும்ப எழுந்தருளி நம்ம பரஞ்சோதி முனிவர் வர்றார். பரஞ்சோதி முனிவர் அப்படியே சொல்லி சொல்லி பழகிருச்சு. பரஞ்சோதியார் வர்றார். அப்ப அது வரைக்கும் அப்ப அவருக்கு சிறு தொண்டர்னு பேரு இல்லை. இதுக்கப்புறம் தான் சிறு தொண்டரா மாறப்போறார். இப்ப விடை கொண்டு தம்பதியில் வந்து அடைந்த பரஞ்சோதியார் தாமும் பனிமதி வாழ் சென்னியரை கணபதீச்சரத்து இறைஞ்சி திருத்தொண்டு முன்னே நிலைமையில் வழுவா முறை அன்பினில் செய்கின்றார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அடுத்து 12வது பாட்டுல என்ன சொல்றாங்க, தீதில் குடிப்பிறந்தார் திரு வெண்காட்டு நங்கை என்னும் காதல் மனை கிழத்தியார் கருத்து ஒன்ற வரும் பெருமை நீதி மனையறம் புரியும் நீர்மையினை நெறியில் நிலை நிற்பார் அப்படிங்கிறது 12வது பாட்டு. திரு வெண்காடு அப்படிங்கிற நம்ம திருவெண்காட்டு உடைய அந்த ஊர்ல பிறந்த ஒரு பெண்ணை இவருக்கு மனம் பேசி முடிக்கிறாங்க. இதுல அந்த சிவகாமியின் சபதத்துல என்ன சொல்றாங்க, அமரர் கல்கி எப்படி குறிப்பிடுறாருன்னா, திரு வெண்காட்டு நங்கைய வந்து மாமன் மகள்னு குறிப்பிடுவார். ஆனா இதுல வந்து மனம் பேசி முடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இதுல இருக்கு. திரு வெண்காட்டு நங்கை என்னும் காதல் மனை கிழத்தியார் அப்படின்னு வெறும் பேரு மட்டும் சொல்றாங்க. அம்மையாருக்கு வந்து பேரு தெரியல, அதனால ஊர் பேரையே அவங்களுடைய பேரா நம்ம சேக்கிலார் குறிப்பிடுறாரு. அதுல அடியார்களுக்கு வந்து இவர் என்ன பண்றாருன்னா, நாள்தோறும் முறைமையினால் திரு அமுது முன்புற்றி பின் உண்ணும் நிறையுடைய பெருவிருப்பில் நியதி கொள்ளும் நியதியாக கொள்ளும் துறை வழுவா வகை ஒழுகும் தூய தொழில் தலை நின்றார் அப்படிங்கிறாங்க. அடியார்களுக்கு தினமும் அடியார்களுக்கு இவர் உணவு கொடுத்து அவங்களுக்கு அன்னம்பாரிப்பு நடந்ததுக்கு பிறகுதான் நம்ம பரஞ்சோதியார் வந்து அன்னம்பாலிப்பை எடுத்துக்குவாராம். அது வரைக்கும் அவர் உணவு எடுத்துக்க மாட்டாராம். இதை வந்து அவர் ஒரு விரதமா கடைப்பிடிச்சிட்டு வர்றாரு அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்தது இதுல அடியாருக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் அவர் திரு அமுது படைத்தார் அப்படிங்கிறத சொல்றாங்க. தூய திரு அமுது, கனி, கண்ணல், 6 சுவைக்கறி, நெய், பாயத்தயிர், பால், இனிய பன்னியம், உன்னீர் அமுதம் மேற்படியால் அமுது செய்விக்க. இந்த மாதிரி திரு அமுது இது எல்லாத்தையும் அன்னம்பாளிப்பு அடியார்களுக்காக அவர் எப்படியெல்லாம் படைத்தாரு அப்படிங்கிறத சேக்கிழார் சாமி ஒரு பட்டியலிட்டு காமிக்கிறார். தூய திரு அமுது, கனி, கண்ணல்னு சொன்னாக்க இனிய சுவையுடைய அந்த கரும்புச்சாறு, அது போல. அப்புறம் 6 சுவை கறிகள். அடுத்தது நெய், பாயத்தயிர், நல்ல கெட்டியான தயிர், புளிப்பில்லாத கெட்டியான தயிர், பால், இனிய பன்னியம். பன்னியம்ங்கிறது பணியாரம் அந்த மாதிரியா இருக்கலாம் அப்படிங்கிறது. அடுத்தது உன்னீர் அமுதம், நீரை கொடுக்கறது கூட அமுதம் அப்படிங்கிற அதை விட உன்னீர் அமுதம்னு சொல்றாங்க. இப்ப உன்னீர் அமுதம்னு சொன்னாக்க துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவு மழைன்னு வள்ளுவர் சொல்றாரு இல்லையா. அதுல என்ன அந்த குறளுக்கு என்ன பொருள்னா, நீரானது உணவை பக்குவப்படுத்துறதுக்கும் பயன்படுது, அதே நேரம் உண்ணும் உணவாகவும் பயன்படுது அப்படிங்கிறது தான் அந்த குறளுக்கு மேலோட்டமான பொருள். இப்போ அதே தான் சொல்றாரு. இப்ப நீரை வந்து உன்னீர் அமுதம் அப்படின்னு ஒரு சிறப்பா நம்ம சேக்கிலார் சாமி சொல்றாரு. இப்போ அடுத்தது பரஞ்சோதியார், நமக்கு நல்லா தெரிஞ்ச பரஞ்சோதியார் இப்ப எப்படி சிறு தொண்டர் ஆகிறாரு அப்படிங்கிறத அடுத்த பாட்டுல சொல்றாரு. சீதமதி அரவினுடன் செஞ்சடை மேல் செறிவித்த நாதன் அடியாறு தம்மை நயப்பாட்டு வழிபாட்டால் மேதகையாருங்கிறது இங்க நம்மளுடைய பரஞ்சோதியார். மேதகையார் அவர் முன்பு மிக சிறியராய் அடைந்தார். ஒரு அடியாரை பார்த்தா அவர்கள் முன்னாடி அப்படியே ஒடுங்கி உடம்ப அப்படியே ஒடுக்கி அப்படியே ரொம்ப பணிவா போய் மிக சிறியராய் அடைவாராம். இப்படி கை கட்டி வாய்ப்பத்தி அப்படி போய் பணிவாருங்கிறாரு. இப்ப இதுல நல்லா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இவர் மிகப்பெரிய ஒரு மாவீரர். அது இல்லாம அந்த காலத்துல இருந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யம் அப்படின்னு பார்த்தா பல்லவ சாம்ராஜ்யம். இந்த பல்லவ சாம்ராஜ்யத்துல ஒரு
சேனாதிபதியா இருந்தவர். சேனாதிபதியா இருந்தவர் எப்பேற்பட்ட ஒரு மகாவீரர். அந்த மகாவீரர் ஒரு அடியாரை பார்த்தா அப்படியே ஒரு பணிவை அவ்வளவு மிகச் சிறியராய் அடைந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப எவ்வளவு பெரிய உருக்கம்னு பாருங்க. அன்பு அங்க அவ்வளோ அடியார்கிட்ட அவ்வளவு மெய் அன்பை அவரு காமிக்கிறார். அதனால அடியார்கள்லாம் என்ன அவர் சொல்றாங்கன்னா, ஆதலினால் சிறு தொண்டர் என நிகழ்ந்தார் அவனியின் மேல். அதனால அடியார்கள்லாம் அவர் சிறு தொண்டர் அப்படின்னு அழைச்சிட்டாங்க, அழைச்சிட்டு இருந்தாங்க. அதனால இவருக்கு பேர் தானா வராது இல்ல, அடியார்கள் தான் புகுத்துறது தான். இங்கே பேரு அவருடைய திருத்தொண்டர்ங்கிற பேரு அவருக்கு எப்படி வந்துச்சுன்னு சேக்கிரார் சொல்லல. ஆனா அவரு மிகச் சிறியராய் பணிவா நடந்துகிட்டாரு, அதனால எல்லாரும் அப்படி கூப்பிட்டாங்க அப்படிங்கிறது தான் இது நான் பொருளா அடியேன் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அடுத்தது நீராறும் சடைமுடியார் அருளினால் நிறைத்தவத்து பேராளர் அவர் தமக்கு பெருக திருமனை அறத்தின் வேறாகி விளங்கும் திரு வெண்காட்டு நங்கைப்பால் சீராள தேவர் என்னும் திருமைந்தர் அவதரித்தார் அப்படிங்கிறது 17வது பாடல். இப்ப பாருங்க, இந்த பாட்டுல என்ன சொல்றாரு, திரு வெண்காட்டு நங்கை இருக்காங்கல்ல, அவங்க திருவெண்காட்டு நங்கை அந்த அம்மையாருடைய திருமணி வயிற்றுல சீராளத்தேவர் என்னும் திருமைந்தர் அவதரித்தார். இப்போ பேரு ஒரு குழந்தைக்கு எப்ப வைப்போம்? குழந்தை பிறந்து அது ஒரு சடங்கா எடுத்துதானே பேரு வைப்போம். ஆனா இவருக்கு பெருக்கும் போதே நம்ம சுவாமி பேரை சூட்டியர்ல சீராளத்தேவர் என்னும் திருமைந்தர் அவதரித்தார் அப்படின்னு பேரை சூட்டியர்ற. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு எவ்வளவு பெரிய ஒரு முன்னுரிமை நம்ம சீராளத்தேவருக்கு நம்ம சேக்கிலார் கொடுக்கிறாருங்கிறத இதில் நீங்க கவனிச்சு பார்க்கணும். சரிங்களா? அவதரிக்கும் போதே பேரை வச்சு குறிப்பிடுறாரு. ஏன்னா இந்த குழந்தையுடைய புகழ் அப்பேற்பட்ட ஒரு புகழா பின்னாடி வரப்போகுது. சரிங்களா? அதே போல திரு வெண்காட்டு நங்கை பால் அப்படிங்கிறது ஒரு அவர் பால், அவர்தம், அவர்கள், அவர் கண் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க அவரிடத்தில் அப்படிங்கிற ஒரு பொருளை அங்க குறிக்கிறதுங்க. சரிங்களா? அடுத்தது சீராளன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? சீராளன் அப்படின்னா இந்த சீராளன்கிற வார்த்தைய ஞானசம்பந்தர் அவருடைய பைங்கோட்டு மலர்ப்புண்டைங்கிற பதிகத்துல அவரு குறிப்பிடுறார். ஆனா அதுல சீராளன்கிற பேரு ஞானசம்பந்தர் எப்படி குறிப்பிடுறாருங்கிறது சிலர் என்ன சொல்றாங்க, சிறுத்தொண்டருடைய பேரு அப்படிங்கிறாங்க. சிலர் திருவெண்காட்டுல கணபதி சரத்துல இருக்கக்கூடிய நம்ம சுவாமியுடைய திருநாமம் சீராளன் அப்படிங்கிறாங்க. ஆனா சுவாமியுடைய பேரு அப்படி அது சீராளன்ங்கிறது இல்லை. அந்த பாட்டுல என்ன சொல்றாரு, சீராளன் சிறந்த புகழுடையோன் அப்படிங்கிற பொருள். சீராளன்னா சிறந்த புகழுடையோன் அப்படின்னு இருக்கு. சீராளன் சிறுத்தொண்டன் செங்காட்டங்குடிமேய பேராளன் பெருமாண்டம் அருள் ஒரு நாள் பெறலாமே அப்படிங்கிறது அந்த பாட்டுல சுவாமி குறிச்சிருக்கிறது. இதுல சீராளன் அப்படிங்கிறது சிறந்த புகழுடையோன் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். அதே அதே அடியில பேராளன் அப்படிங்கிறதும் பேராளன் பெருமான் அப்படின்னு கணபதீச்சர பெருமானை குறிக்கிறார். இங்க சீராளன் சிறுத்தொண்டன்னு நம்ம சிறுதொண்ட நாயனார் குறிக்கிறார். அப்ப சீராளன்னா சிறந்த புகழுடையோன்னு நம்ம சுவாமிய சொல்றாரு. அடுத்தது பேராளன் அப்படிங்கிறத கணபதீச்சர பெருமானை குறிப்பாரு. எதுக்கு இந்த இடத்துல அடியன் இவ்வளவு வலியுறுத்தி சொல்றேன் அப்படின்னா, சீராளத்தேவருடைய பேரையும் சாமி சொல்றாரு அப்படின்னு நிறைய பேர் பொருள் சொல்றாங்க. அது தவறு. அது சீராளன்னா சிறு தொண்டருக்கு அடைமொழியை தவிர சீராளத்தேவரை பத்தி இந்த பதிகத்துல அவர் குறிப்பிடல அப்படிங்கிறது அடியனுடைய கருத்து. ஏன்னா அதுல கண்ணவில் தோல் சிறு தொண்டன், சிட்டன் சீர் திருத்தொண்டன், தேனமர்த்தார் சிறு தொண்டன், சிறப்புழவான் சிறு தொண்டன், அடுத்தது சீராளன் சிறு தொண்டன் அப்படின்னு ஒரு எல்லா எல்லா பதிகத்திலையும் இப்படி அடைமொழியா சொல்லிதான் திருத்தொண்டருக்கு அடைமொழி சொல்லிதான் வர்றார். சரிங்களா? அடுத்தது 18வது பாட்டு. பெறற்கரிய மணி பெற்று வரும் மகிழ்ச்சி தாதையார் மனத்து அடங்கா வகை வளர திருமலினை ஆடல் விழா செங்காட்டங்குடி எடுப்ப. அப்ப இந்த இடத்துல நம்ம புராணம் ரொம்ப பெருசு அப்படிங்கிறதால அடியன் பல இதை விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா தேவைப்படுற இடத்துல நம்ம அதை மேற்கோள் எடுத்து காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நேரா கதைக்குள்ள வந்துட்டேன். இப்ப என்னன்னா இந்த 18வது பாட்டுல என்ன சொல்றாரு பாருங்க,
திருமலி நெய் ஆடல் விழா செங்காட்டம் குடியெடுப்ப அப்படிங்கிற நம்ம சிறு தொண்டருக்கு சீராளத்தேவர் திரு அவதாரம் செய்தார் அப்படிங்கிறத யாரு மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்படின்னா சீராளத்தேவர் இவரு நம்ம சிறு தொண்ட நாயனாருடைய குடும்பத்தாரோ இல்ல சிறு தொண்டர் மட்டும் மகிழ்ச்சி அடையல. அந்த செங்காட்டாங்குடியே மகிழ்ச்சியில விழா எடுத்துச்சு அப்படின்னு சேக்கிலார் குறிப்பிடுறார். இவரு நம்ம சிறு தொண்ட நாயனார் வந்து அவ்வளவு அந்த நாட்டு மக்களுக்கும் அந்த செங்காட்டங்குடி மக்களுக்கும் அவ்வளவு ஒரு உறுதுணையா சாமி இருந்ததால எங்க எங்க தலைவருக்கு வந்து குழந்தை பிறந்துருச்சு அப்படிங்கிற ஒரு செய்திய அவங்க அவ்வளோ மக்கள் ஆரவாரமா அவங்க சந்தோஷமா கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. சரிங்களா? சரி. இப்போ சுருளும் மயிர் நுதல் சுட்டி துணைக்காதின் மணி குதம்பை மருவு திருக்கண்டனான் மார்பில் ஐம்படை கையில் பொருவில் வைர சரிகள் பொன்னரை நான் புனை சதங்கை முதலிய அழகிய அணிகலன்கள் அணிந்து வரும் சீராளத்தேவர் திருவிளையாட்டினை செய்து வளர்ந்தது வந்தார் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றாரு. இப்ப குழந்தை பிறந்து படிப்படியா அதோட பருவத்துக்கு தகுந்த வளர்ச்சியோட குழந்தை நல்லா வளர்ந்துட்டு வருது. அடுத்தது 22வது பாடல்ல வந்து வளர் மூன்றாடில் மயிர்வினை மங்களம் செய்து குழந்தைக்கு இப்ப சீராளத்தேவருக்கு 3 வயது நிரம்புது. 3 வயது நிரம்புனதுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு நம்ம இன்னைக்கு நான் வந்து நம்ம வழக்கத்துல மொட்டை அடிக்கிறதுன்னு சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்க, அதையும் மங்களமா சொல்றார். அந்த அப்படிங்கிறார். மயிர் வினை மங்களம் செய்து தந்தையாரும் பயந்த தாயாரும், பயந்த தாயார் அப்படின்னா பெற்ற தாயார், பயந்த அப்படின்னா பெற்ற, பயந்த தாயாரும் தனிச்சிறுவர் சிந்தை மலர் சொல் தெரிவித்து செழும் கலைகள் பயிலத்தம் பந்தமர வந்து அவரை பள்ளியில் இருத்தினார் அப்படின்னு சொல்றாரு சேக்கிலா சுவாமி. குழந்தையுடைய மழலை சொல் தெளிந்ததும் அந்த குழந்தைய வந்து பள்ளியில சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த நாள்ல அந்நாளில் சண்பை நகர் ஆண் தகையார் எழுந்தருள முன்னதாக எதிர்கொண்டு கொடுப்புகுந்து முன்னூல் சேர் பொன்மால்வில் சிறு தொண்டர் புகழி காவனார்த்தம் அப்படின்னு சொல்றார். இப்போ முன்னாடி அடியன் வந்து சிறு தொண்டர் என்ன குலம் அப்படிங்கிறத அடியன் குறிப்பிடல. இந்த இடத்துல தேவைப்பட்டதால அவர் என்ன குலம் அப்படிங்கிறதெல்லாம் நான் சேக்கிலார் சொல்றாரு. இந்த இடத்துல சொல்லலாம்னு சொல்லல. இவர் வந்து மாமாத்திரர் குலம். எதுக்கு மாமாத்திரர் குலம் அப்படின்னா, மாமாத்திரர் குலம்ங்கிறது ஒரு ஆயக்கலைகள், அது சொல்லக்கூடிய வைத்தியம், ஆயுர்வேத கலைகள், அப்புறம் போர்க்கலை, இதெல்லாமே வைத்தியமும் பார்க்குறாங்க. அதே நேரம் போர்க்கலைகள் எல்லாமே தெரிஞ்ச ஒரு வீரராகவும் வராரு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு வைத்தியர்னு நம்ம சொல்றோம், அந்த வைத்தியருக்கு முன்னூல் சேர் பொன்மார்பில் சிறு தொண்டர் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. இப்போ ஒரு வைத்தியரா இருந்தவங்க கூட நம்ம அந்தணர்கள் தான் பூநூல் அணிவிப்பு முப்புரி நூல் அணிஞ்சிருப்பாங்க நம்ம படிக்கிறோம். ஆனா இங்க ஒரு மாமாத்திரர் குலத்துல வந்துதித்த சிறுநொண்ட நாயனார் கூட இது முப்புரி நூல் போட்டிருந்தாரு அப்படின்னு சேக்கிலாசாமி குறிப்பிடுறாரு. சார், ஒரு வைத்தியருக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம், என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு கேட்டா, இது இன்னைக்கு நேற்று வந்தது இல்லைங்க. அப்ப அதுக்கு அவருடைய நம்ம சிறுத்தொண்டர் காலத்துக்கு அப்படியே ஒரு 200 வருஷம் 300 வருஷம் பின்னாடி வந்தா கூட நம்ம ராஜராஜ சோழன் சொல்றோம் இல்லையா, அந்த ராஜராஜ சோழனுடைய மந்திரி பிரம்மராயன் சொல்ல, அனிருத்த பிரம்மராயன், அவரு வந்து நம்ம தஞ்சாவூர் வல்லவம் திருக்காட்டுப்பள்ளி அந்த பகுதியை சார்ந்தவர். அவர் வந்து ஒரு பிறப்பால் வைஷ்ணவர். அவரு வந்து ராஜராஜ சோழன் வந்து தெற்காசியாவே கட்டியாண்ட ஒரு மிகப்பெரிய பேரரசன். அந்த நம்ம ராஜராஜ சோழனுக்கு படைத்தளபதியா இருந்தார். அவருதான் மும்முடி சோழ பிரம்மராயன்னு பேர். மும்முடி சோழன் பிரம்மராய் அப்படிங்கிறது அவருடைய பேர். இப்ப அவரு இவ்வளவு பெரிய பேரரசுக்கு தளபதியா இருந்தவர் ஒரு பிராமணன். சரிங்களா? அப்ப எல்லா குலத்திலையும் அரசியல்ல இருந்திருக்காங்க. அதுல சிலர் வந்து முப்புரி நூலும் அணிஞ்சிருக்காங்க. சில குலத்துக்கு அந்த உரிமை இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சில புராணங்கள்ல நம்மளும் தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அந்நாளில் சண்பை நகர் ஆண்டகர் எழுந்தருள முன்னதாக எதிர்கொண்டு சுவாமி அங்க வரும்போது திருச்செங்காட்டங்குடிக்கு எழுந்தருளும் போது
இவரு போய் நம்ம சிறுத்தொண்ட நாயனார் போய் அவரை எதிர்கொண்டு வரவேற்கிறார். வரவேற்று அவருடைய திருவடியில பணிந்து வணங்கி, எங்க வீட்டுக்கு எழுந்தருளீரும் சாமி அப்படின்னு விண்ணப்பம் வைக்கிறார். சரிங்களா? இப்ப இதுல என்ன ரொம்ப அந்த காலத்துல வாழலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நமக்கும் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த நேரத்துல முருகநாயனாரோட திருமணத்திலையா இருக்கட்டும், நம்ம சிறுதொண்டர் திருமணைக்கு எவ்வளவு பேர் வந்தாங்கங்கிறது தெரியல. ஆனா சமகாலத்துல வாழ்ந்தவர்கள் நம்ம திருநாவுக்கரசு சுவாமி, அப்பர் சாமி, ஞானசம்பந்தர், நீலநக்க நாயனார், முருகநாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், அப்புறம் நம்மளுடைய சிறுதொண்ட நாயனார், இவங்க எல்லாமே சமகாலத்துல வாழ்ந்தவங்க. சமகாலத்துல வாழ்ந்தவங்க. இவரு முருகநாயனார் மடத்துல இருந்தாங்க, மடத்துல தங்கி இருந்தாங்க அப்படின்னு தெரியுது. ஞானசம்பந்தர் வந்து சிறுதொண்ட நாயனாருடைய வீட்டுக்கு 2 முறை வந்திருக்காருங்கிறது எல்லாமே நம்ம புராணத்தை சேக்கிழா சுவாமி காமிக்கிறாங்க. செங்காட்டங்குடிக்கு 2 முறை வந்திருக்காராம். வந்திருக்கும் போது வீட்டுக்கும் போயிருந்திருப்பாரு. அதனாலதான் அரியன் அப்படி சொல்றேன். இப்ப எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். இந்த காலத்துல நம்ம இல்லையே, இருந்திருந்தா ஞானசம்பந்தர் கூட ஒரு வாய் சாப்பிட்டு இருக்கலாம், ஒரு திருநீர் வாங்கி பூசி இருந்திருக்கலாம், ஒரு எவ்வளவோ அனுபவிச்சு இருந்திருக்கலாம். அது சுவாமி நமக்கு திருவருள் அப்படி. இப்போ இந்த ஞானசம்பந்தர் வந்து செங்காட்டங்குடி வராரு இல்லைங்களா? இந்த இடத்துல சேக்கிழார் சாமி வந்து ஒரு ஒரு முடிச்சு வைக்கிறார். என்னன்னு கேட்டா, சண்பெயர்தம் பெருமானும் தாங்கரைய பெரும் காதல் பண்பு உடைய சிறு தொண்டனார் பயின்று அவரை திருப்பதிகத்துல எல்லா பாடல்களையும் சிறுதொண்டருடைய பேர குறிப்பினர் அடியன் முன்னையே சொல்லியிருந்தேன். அந்த பதிகத்தை சொல்லியிருந்தேன். அப்ப பெரிய புராணத்துல சேக்கிலார் ஒரு சூட்சுமத்தை சொல்றாரு. என்னன்னா, ஞானசம்பந்தர் புராணத்துல 470வது பாடல்ங்க. அங்கு அணைந்த கோயில் வளம் கொண்டு அருளி அரவணிந்தார் அடிக்கீழ் வீழ்ந்து செங்கண் அருவிகள் பொழிய திருமுன்பு பணிந்தெழுந்து செங்கை கூப்பி தங்கள் பெருந்தகையா சிறுதொண்டர் தொழ இருந்த தன்மை போற்றி பொங்கு எழும் இசைப்பாடி போற்றி இசைத்து அங்கு ஒரு பரிசு புறம்பு போந்தனர் அப்படின்னு சொல்றாரு. அதுல 3வது அடி என்ன சொல்றாரு? தங்கள் பெருந்தகையாரை சிறுதொண்டர் தொழ இருந்த தன்மை போற்றி அப்படிங்கிறார். தொழ இருந்த தன்மை போற்றி அப்படிங்கிறார். எதிர்கால நிகழ்வுல ஏற்றி சொன்ன ஒரு குறிப்பு. ஞானசம்பந்தரை போய் வழிபாடு செய்யறார். வழிபாடு செய்யும் போது ஞானசம்பந்தர் மிகப்பெரிய ஞானவான் இல்லையா? அவருக்கு அவருடைய மனக்கண்ணுக்கு சாமி அந்த பைரவர் குளத்துல காட்சி கொடுத்திருந்திருக்கலாம். அது யாருக்கு தெரியும்? ஞானசம்பந்தருக்கு தான் தெரியும். சேக்கிழார் அந்த மாதிரி சொல்றார். தங்கள் பெருந்தகையாரை சிறு தொண்டர் தொழ இருந்த தன்மை போற்றி வழிபாடு செஞ்சார் அப்படிங்கிறார். இப்ப நல்ல இதுக்கு அடுத்த பாட்டு நீங்க பாத்தீங்கன்னா, சேக்கிழார் நம்ம சிறுத்தொண்ட நாயனார் புராணத்துல என்ன சொல்லியிருக்காரு? ஞானசம்பந்தருக்கு அந்த தரிசனம் அவர் உணர்ந்துட்டார். இப்ப இவரு செங்காட்டங்குடியிலிருந்து இங்க வெளியே நம்ம திருமர்களுக்கு அந்த பக்கம் யாத்திரை இப்படி கிளம்புவாரு. நம்ம சாமி கைலாயத்துல இருந்து வந்துட்டாருன்னு புராணத்தொடர். இப்ப அது இல்லாம அந்த இத வந்து நம்ம நிறைய சொல்லலாம். முக்காலத்துல சொல்லலாம். தொழ இருந்த, தொழுமாறு இருந்த, தொழும்படி இருந்த, தொழுது இருந்த அப்படின்னு நம்ம முக்காலத்திலையும் நம்ம இந்த வாக்கியத்தை எடுத்துக்கலாம். அடியன் என்ன சொல்றேன்னா, இதை இப்படி எடுத்துக்கிறேன். ஞானசம்பந்தர் ஞானவான். அவருக்கு பின்னாடி என்ன நடக்குதுங்கிறத அவரு தெரிஞ்சு சிறுதொண்டரை வியந்து பேர்பட்ட சிறுதொண்டர் சாமி உனக்காக வராருப்பா அப்படின்னு நினைச்சு அவரை எல்லா பதிகத்திலையும் குறிப்பிட்டு போயிருக்கிறார் அப்படிங்கிறது அடியன் எடுத்துக்கிறேன். சரிங்களா? சிவ சிவா. இந்த நேரத்துல அடுத்தது 25வது பாட்டு. இத்தன்மை நிகழும் நாள் இவர் திருத்தொண்டு இரும் கையில அத்த திரு அடி இணைக்கீழ் சென்றனைய. இப்ப பார்த்தா இந்த பாட்டுல என்ன சொல்றாரு? இவ்வளவு காலம் சிறுதொண்ட நாயனார் செய்த தொண்டு சாமியுடைய திருச்செவிக்கு போயிருக்காதா? சாமி இருந்த இடத்துல எல்லாரும் முற்றும் உணர்ந்தவர் இல்லையா? முற்றும் உணர்ந்தவர். சாமியோட எண் குணத்துல அவர் நினைச்ச எது எல்லாமே அவருக்கு இருந்த மாத்திரத்துல நடைபெறும், கிடைக்கும், தெரிய போகுது. ஆனா இங்க சாமி சேக்கிழ சாமி என்ன சொல்றாரு? இவர் திருத்தொண்டு இரும் கையில அத்த திரு அடி இணைக்கில் சென்று அணைந்தது இவருடைய புகழ். இவர் இந்த மாதிரி எல்லாம் அடியார்களுக்கு தொண்டு பண்றாருங்கிறது திருவடி இணையின் கீழ் சென்றதுங்கிறார். இப்போ ஒருத்தங்களை பத்தி கேள்விப்படுறது திருச்செவிக்கு போகணுமா, திருவடிக்கு போகணுமா? கேள்விப்படுறோம் அப்படின்னா சென்றடையக்கூடியது அப்ப அம்மையே அப்பா அப்படின்னு ஞானசம்பந்த சுவாமி அழுது சாமியுடைய செவிக்கு தானே போனது. ஆனா இங்க
திருவடி இணைக்கில் சென்றனையன்னு சாமி சொல்றார். நம்ம சுந்தரமுத்து சுவாமிக்காக மட்டும் நிலம் தோய வரல இல்லையா, நம்ம சிறுதொண்டருக்காகவும் சுவாமி நிலம் தோய வர்றாரு இல்லையா. அதனால அந்த பெருங்கருணை, அது திருவடிங்கிறது திருவருள் இல்லையா. அது இதனால திருவடி தான் நிலம் தோய வரப்போகுது, திருவடி தான் திருவருள் செய்யறதுக்காக இங்க வரப்போகுது, திருவடியே திருவருளாகவும் இருக்க போகுது. அதனால இந்த புகழ் எங்க போய் சென்றடையுது, திருவடிக்கு போய் சென்றடையுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது, வைரவராய் சித்தம் மகிழ வைரவராய் திருமலையில் நின்று செங்காட்டங்குடி அணைகின்றார். சரிங்களா. இதுல 26வது பாடல் இருந்து 35வது பாடல்கள் வரைக்கும் 10 பாடல்கள் வரைக்கும் சுவாமியோட அழக வர்ற பைரவர் எப்பேற்பட்ட தோற்றத்துல இருக்கிறாருங்கிறத சுவாமி சேக்கிழார் சாமி ரொம்ப வியந்து 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 போய் பாடுறாரு. அதுல ஒரு 3 பாட்டு மட்டும் அடியேன் சொல்றேன். அஞ்சனம் மஞ்சனம் செய்தது அணைய அணிக்கிலர் பம்பை குஞ்சின் நுனி தனிப்பரப்பும் தும்பை நறுமலர் தோன்ற குஞ்ச நிறை வண்டு தேன் சுரும்பு புடை படர்ந்து அற்ப மஞ்சினடை இழந்த வானம் மீன் பரப்பு என்ன. இது இந்த பாட்டு முற்காலத்துல யானைய சாமி கஜமுகாசுரனை சம்ஹாரம் பண்ணி அந்த தோலை எடுத்து சாமி போத்திக்கிட்டாரு இல்லையா. அந்த மாதிரி அந்த தோல் இப்ப என்ன ஆயிடுச்சா, அவருடைய சட்டைய போட்டுட்டு வர்றாருங்கிறார். சாமி திருச்செங்காட்டங்குடி போனா சாமியோடைய போட்டிருக்கிறது கருப்பு கலர் அங்கி. சரிங்களா. அததான் சொல்றாரு அஞ்சனம். அஞ்சனம் அப்படின்னு சொன்னாக்க கருமை, நம்ம மை கலர். அஞ்சனம் மஞ்சனம் செய்தது போல, மஞ்சனம்னா என்னது, திருமஞ்சனம், அபிஷேகம். சரிங்களா. அதனால அந்த கருப்பு கலரே சுவாமி அபிஷேகம் செய்தது அணைய அணிக்கிலர் பம்பை துஞ்சின் நுனி தனிப்பரப்பும் தும்பை நறுமணம் தோன்ற. அதால சாமி என்ன பண்றாரு, அந்த யானையின் தோலை எடுத்து போத்திக்கிட்டது போல சாமி கருப்பு கலர் அங்கி போட்டுட்டு வராரு. அவருடைய அந்த பம்பைனா முடியை எடுத்து மேல ஜடாமுடி மாதிரி அப்படியே வட்டமா கட்டி இருக்காரு. இதை கட்டி இருந்து இந்த தும்பப்பூ இருக்கு இல்லையா, அந்த தும்பப்பூவை எடுத்து அங்கங்க அங்கங்க அப்படியே சுத்தி சாமி அழகுக்காக சொருகி வச்சிருக்காராம். இது எப்படி இருக்குன்னா, வானம் கருமையா இருக்கா, வானத்துல இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்குல்ல, அந்த நட்சத்திரங்கள்லாம் அந்த கருமையில ஒன்று எப்படி மின்னுமோ அதே போல இவருடைய கருமையான அந்த சடையில தும்பப்பூவும் நட்சத்திரம் மாதிரி மின்னிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது இந்த பாட்டு. அடுத்தது 28வது பாட்டு ரொம்ப ரொம்ப புதுமையான பாட்டு, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு. எப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, சாமி இது வரைக்கும் திருநீரை சாமி எப்படி வச்சிருப்பாரு, இப்படி திருப்பண்டகமா அணிஞ்சிருப்பாங்க, நெத்தி நிறைய அணிஞ்சிருப்பாரு, வெண்ணீற்று திருநுதல் பொழிய அப்படின்னு எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இங்க என்ன சொல்றாரு பாருங்க, திருநீரை வட்ட வடிவத்துல பொட்டா வச்சுட்டு வந்தாரு அப்படிங்கிறத இந்த பாட்டுல சொல்றாரு. அருக திருமுடி செருகும் அந்த இளம்பிறை தன்னை பெருகு சிறுமதியாக்கி பெயர்த்து சாத்தியது என்ன. அந்திப்பிறை, அந்தி இளம்பிறை தன்னை ஒரு சிறுமதி போல வட்டமா சாமி என்ன பண்ணியிருக்காரு, பெயர்த்து சாத்தியது போல விழிசுடர் செம்பவள ஒளி வெயில் விரிக்கு விலங்கு சுடர் திரு நுதல் மேல், நுதல்னா நெற்றி, நெற்றியின் மேல திருநீற்று தனிப்பொட்டும் திகழ்ந்து இளங்க அப்படிங்கிறார். திருநீரை பொட்டு மாதிரி வச்சுட்டு வந்தாரு. இந்த மாதிரி குறிப்பு திருமுறையில வேற எங்கேயுமே இருக்காது. இது ஒரே ஒரு புராணம், சிறுதொண்டர் புராணத்துல மட்டும்தான். சரிங்களா. அடுத்தது இன்னொரு பாட்டு, 29வது பாட்டு. வெவ்வரக்கன் மண்டலமும் விலங்கு மதி மண்டலமும் அவ்வன செம்மண்டலமும் உடன் அணைந்தது என. அருக்கன்னா சூரியன், சூரிய மண்டலமும் விலங்கு மதிமண்டலம் சந்திர மண்டலமும் எல்லாம் சேர்ந்து சிவந்த மண்டலமா விளங்குது. அப்படின்னா அது எப்படி பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, சாமியுடைய காது இருக்குல்ல, அந்த தோடு, அந்த காது அப்படியே நீளமா இருக்கான், அது சூரிய மண்டலம். சரிங்களா. அது 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 அதுல சங்க அறுத்து சாமி என்ன பண்ணியிருக்காரு, அந்த காதுல இப்படி வட்டமா உள்ள சொருகி வச்சிருக்காரு. சரிங்களா. இப்ப காது சூரிய மண்டலம், அந்த காதை நீளமா அறுத்து அதுக்குள்ள சங்க வளையம் மாதிரி சுத்தி வச்சிருக்காரு. இது சந்திர மண்டலம். அடுத்தது மேல பாருங்க செம்மண்டலம்னு சிவந்த மண்டலம். இப்ப அந்த செம்மண்டலம் இங்க வரணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க,
செவ்வரத்த மலர் அப்படிங்கிற ஒரு மலர், செவ்வரத்த மலரை எடுத்து அந்த நடுவுல அந்த சங்குக்கு நடுவுல அதை அப்படியே அழகா உள்ள வச்சிருக்காராம். இப்ப காது அதுல வட்டமா சங்கு இருக்கு, அந்த சங்கோட நடுவுல சிவரத்த மலர அழகா சாமி அலங்காரமா வச்சுட்டு வந்தாரு அப்படிங்கிறத அந்த பாட்டுல சொல்றாரு. சரிங்களா? சரி, அடுத்தது 35வது பாட்டு. 35வது பாட்டுல தெருள் பொழி வன் தமிழ்நாட்டு செங்காட்டங்குடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்தது செங்காட்டங்குடி வர்றாரா? செங்காட்டங்குடி வந்ததுல இருந்து ஒவ்வொரு பார்க்கும்போது செங்காட்டங்குடி வர்றாரு. ஊர்ல பாக்குறவங்க கிட்ட எல்லாமே என்ன சொல்றாரு, ரொம்ப பசியில இருந்தவங்க போல, பசி உடையார் தம்மை போல கண்டாரு சிறு தொண்டர் மனை விளைவி கடிதணிந்து அப்படிங்கிற பாக்குறவங்க எல்லாம் ரொம்ப பசியில வாடுற ஒரு மாதிரி பாவனை பண்ணிக்கிட்டு சிறுதொண்டர் வீடு எங்க இருக்குங்க அப்படின்னு விசாரிச்சுட்டு சிறிது அது வீட்டை விலாசத்தை தேடி கண்டுபிடிச்சு வர்ற. வந்த உடனே இந்த இடத்துல வீட்டுக்கு வந்த உடனே கேட்கிறார், வந்தனிந்த வினவுவா சிறுத்தொண்ட நாயனார் இருக்காரா அப்படின்னு சொல்லி வெளியிருந்து சத்தமா கேட்கிறார். அப்ப வந்து சந்தனமாம் தையலார் முன்வந்து தாழ்வணங்கி, இப்போ வீட்டுல யாராவது சிறுத்தொண்டர் இருக்கீங்களா அப்படின்னு சாமி கேட்கிறாங்க. அதுக்கு அவரு உள்ள இருந்து பதில் வருது. யார் வருது அப்படின்னு கேட்டா, அந்த வீட்டுல சிறுத்தொண்ட நாயனாருடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு பணிப்பெண் சொல்றாங்க. பணிப்பெண் வெளியே வந்து பதில் சொல்றாங்க. அந்த பணிப்பெண் பேரு வந்து சந்தனமாம் தையலார். தையல்னா பெண், சந்தனம் அந்த அம்மா பேர். முன் வந்து தாழ் வணங்குறாங்களாம். வணங்கி என்ன சொல்றாங்களாம், அந்தமில் சீரடியாரை தேடி அவர் புறத்து அணைந்தார் எந்தம்மை ஆளுடையீரே அகத்து எழுந்தருளும். சேக்கிழார் வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஒரு மகா கவித்துவம் நிறைந்தவருங்கிறதுக்கு இந்த ஒரு பாட்டு சான்றுங்க. யாரை பத்தி சொல்லக்கூடிய பாட்டு? சிறுதொண்ட நாயனாருடைய பெருமையும் அவங்களுடைய இல்லக்கலத்திய கிழத்தியாருடைய பெருமையும் பேசக்கூடிய ஒரு பாட்டு. இந்த பாட்டுல சிறுதொண்டருடைய வேலை வீட்டுல வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்ணுடைய தகுதியை காமிச்சு அவரு இவரே எப்படின்னா அவங்க எப்படின்னு நம்மள உயிர்த்துணர வைக்கிறாருங்க. அவங்க பணிப்பெண் எப்படி கேட்கிறாங்க பாருங்க, வந்து வணங்குறாங்க. எந்தம்மை ஆளுடையீரே அகத்தில் எழுந்தருளும். என்னை ஆளுடைய சாமி நீங்க வாங்க. பாருங்க, ஒரு பணிப்பெண் அவ்வளவு ஒரு அன்போட சொல்றாங்க. அவ உடனே என்ன சொல்றாரு, மாதரார் தாம் இருந்த இடவகையில் தனி புகுதோம், பெண்கள் இருக்கிற இடத்துக்கு நான் தனியா வரப்போறது கிடையாது, வர்றது இல்லை அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புற மாதிரி சுவாமி ஒரு பாவனை செய்யறாரு. அப்ப உள்ள இருந்து திரு வெண்காட்டு நங்கையாக நம்மளுடைய அம்மா அங்கிருந்து வேகமா ஓடி வராங்க. வந்து அடியவர் அம்பலவர் அடியாரை அமுது செய்விப்பார் சிறு தொண்டர் இற்றைக்கு எம்பெருமான் யாவரையும் கண்டிலர் அப்படிங்கிறாங்க. இற்றைக்கு எம்பெருமான் யாவரையும் கண்டிலர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னுடைய கணவனார் சிறுதொண்ட நாயனார் அவங்க தினமும் அடியாருக்கு திருமுது செய்துட்டு தான் அவங்க உணவு எடுக்கக்கூடிய விரதத்துல இருக்கிறவங்க. அவங்க இன்னைக்கு இத நம்ம பார்க்க அடியார்கள் யாரும் வரல, அதனால அவங்க அடியாரை தேடி போயிருக்காரு அப்படிங்கிறத சொல்றாங்க. சொல்லும் போது என்ன சொல்றாங்க, எம்பெருமான் யாவரையும் கண்டிலர். இங்க எம்பெருமான்ங்கிறது ஒரு சிவனடியாருன்னு பொருள். இது அடுத்த சைடு கொடுக்கக்கூடிய ஒரு இது. இப்ப பணிப்பெண்ணு அம்மையாரை காமிச்சு சிறு தொண்டரா உயிர்த்துணர வைக்கிறார். சரிங்களா? சரி, அடுத்தது வம்பென நீர் எழுந்தருளி வரும் திருவேடம் கண்டா தம் பெரிய பேரு என்று மிக மகிழ்வார் இனி தாழார் அப்படின்னு சொல்லி சேக்கிலார் இந்த இடத்துல ஒரு நயத்தை வைக்கிறார். இப்போ சிறுதொண்டர் இங்க இல்ல, இந்த வடதேசத்துல இருந்து வந்தக்கூடிய பைரவ சுவாமியும் இங்க வீட்டுக்கு வந்தாருங்கிறது சிறுதொண்டருக்கு தெரியாது. வீட்டுல யாரு இருக்கா? பணிப்பெண்ணும் நம்ம அம்மா மட்டும்தான் இங்க வீட்டுல இருக்காங்க. இப்போ சிறுதொண்டர் வீட்டுக்கு பைரவர் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் அவருக்கு எப்படி தெரியும்? ஆனா அம்மா என்ன பதில் சொல்றாங்க, தம் பெரிய பேரு என்ற திருவேடம் கண்டால் தம் பெரிய பேரு என்றே மிக மகிழ்வார் இனி தாழார். நீங்க வந்திருக்கீங்கன்னா அவரு சீக்கிரம் நேரம் காலந்தாழ்த்தாம வருவாங்கன்னு சொல்றாரு. இதுக்கு சேக்கிலார் வந்து அடுத்த பாட்டிலேயே சொல்றாரு பாருங்க,
ஒப்பில் மனையறம் புறப்பீர். இது அம்மாவை பாராட்டக்கூடிய ஒரு சொல்லு. சாமி பாராட்டுறாரு. இப்ப இங்க வந்துட்டாங்க, நீங்க மனசுல உணர்ந்துட்டீங்க இல்லையா, அந்த செய்தி அவரு சிறு தொண்டருக்கு உணர்ந்து அவரு வீட்டுக்கு வந்துருவாரு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க நம்மளை உயிர்த்து உணர வைக்கிறார். சரிங்களா? அதே போல பாத்தீங்கன்னா அம்மையாரை வந்து சேக்கிலார் இந்த இந்த புராணத்துல 8 இடத்துல அடைமொழி கொடுத்து பாராட்டியிருப்பார். சரிங்களா? அது ஒண்ணு. நம்ம அது நேரம் இருந்தா பின்னாடி பார்க்கலாம். ஒப்பில் சுவாமி அவங்களுக்கு மெடல் கொடுக்கிறார், சர்டிபிகேட் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாருன்னா, ஒப்பில் மனையறம் புறப்பீர் உத்திராபதி உள்ளோம், ஒருமித்த கருத்தோட மனையறம் இல்லறங்கிற மனையறம் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அன்னையே, நான் உத்தராபதி, உத்தரம்னா வடக்கு, நான் வடக்குல இருந்து இங்க எழுந்தருளி வந்திருக்கிறேன். சிறு தொண்டர் காணை வந்தனம் யாம் எப்பரிசும் அவர் ஒழிய இங்கு இரோம். நான் அவர் இல்லாத இடத்துல நான் எக்காரணம் கொண்டும் நான் இங்க தங்குறதுக்கு முடியாது, நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு, கண்ணுதலில் காட்டாதார் கணபதி சரத்தின் கண் வண்ணமலர் ஆத்தியின் கீழ் இருக்கின்றோம், மற்ற அவர்தாம் நன்னினால் நாம் இருந்த பரிசு உரைப்பேர் என்று அருளி அவர் கணபதி சரத்துக்கு இளந்தருளி போறார். இப்ப திருச்செங்காட்டங்குடியில கணபதீச்சரம் எங்க இருக்கு, இவருடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா, திருச்செங்காட்டங்குடி கோயிலுக்கு நம்ம அப்படியே வலப்புறம் வந்தோம்னா கோயிலுக்கு பின்பக்கத்துல ஒரு ஈசானிய மூலையில சிறுதொண்ட நாயனருடைய இல்லம் இருந்ததா கருதுற அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு கோயில் இருக்கு. அங்கதான் இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும். சரிங்களா? இந்த கணபதீச்சரத்தின் கண் வண்ணமலர் ஆத்தியின் கீழ் இருக்கின்றோம். அந்த ஆத்தி மரம் இருக்கு, இது கிட்டத்தட்ட ஒரு 642 வாதாபி போர் நடந்தது. கிட்டத்தட்ட 6வது நூற்றாண்டு. இன்னைக்கு நம்ம 22வது நூற்றாண்டுல இருக்கோம். இத்தனை காலமும் அந்த ஆத்தி மரம் அங்க இருக்கு. அந்த ஆத்தி மரத்தின் கீழே இருந்து நம்ம போய் நின்னா அது அது சொல்ல முடியாத ஒரு அற்புதமான ஒரு உணர்வை கொடுக்கும். அது நாங்க யாத்திரை கூப்பிட்டு போயிருந்தோம். அப்ப என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அது சொன்ன, நம்ம அந்த ஆத்தி மரத்தினுடைய பெருமை, இந்த இடத்துலதான் உத்திராபதி வந்து தங்கி இருந்தாரு, இங்கதான் இந்த திருவிளையாடெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்ன உடனே இன்னைக்கும் நிறைய பேர் செங்காட்டங்குடியை பத்தி பேசும்போது எல்லாம் சொல்லுவாங்க, ஐயா அந்த 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 நிலத்தை, அந்த நேரத்தை நினைச்சா எங்களுக்கு இன்னமும் கண்ணுல கண்ணு கலங்குது அப்படிங்கிறத நிறைய பேரு இன்னைக்குமே அது சொல்றாங்க. பேர்பட்டது அந்த ஒரு உணர்வை கொடுக்கக்கூடியது அந்த ஆத்தி மரம். சரிங்களா? சரி, இப்போ அம்மா சொன்னபடியே நீ தாழாருன்னு சொன்னாங்க இல்லையா, இதே போல சுவாமி அவர் உணர்ந்து என்ன பண்றாரு, தேடி அடியார்லாம் இல்லை அப்படின்ன உடனே சரி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சாமி வர்றாரு. சிறுதொண்ட நாயனார் வந்ததுக்கு பிறகு வீட்டுல அம்மா சொல்றாங்க, 43வது பாட்டு, வடிசீர் சூழ கபாலத்தார் வடதேசத்தோம் என்றார். இந்த மாதிரி ஒரு அடியார் வந்தாரு, அவர் வந்து வடிசீர் சூழ கபாலத்தார், அவர் வந்து சூலத்தை கையில வச்சிருந்தாரு அப்படிங்கிறாங்க. அழகிய சூலத்தை வச்சிருந்தாங்க. 2வது வடதேசத்தோம் என்றார். இவரு தன்னை சொல்லிக்கும் போது உத்திராபதி அப்படின்னு, அம்மா சொல்லும் போது வடதேசத்தார்னு சொல்றாங்க. அடுத்தது வன் துடிசேர் கரத்தில் பைரவர், அவர் கையில துடினா உடுக்கு, அந்த உடுக்க இப்படி வச்சிருப்பார். சரிங்களா? இதுல வடிசேர் சூழ கபாலத்தார் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுல அவர் வச்சிருந்தது நீளமான திருசூலம் இல்ல. நான் அந்த பாட்டை விட்டுட்டேன். ஆனா அந்த பாட்டுல 10 பாடல்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பாட்டில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சூலத்தை சாமி தன்னுடைய இடது கையுடைய இடுக்குல அடக்கி இப்படி வச்சிருந்தாரு அப்படின்னு சேக்கிலார் சொல்லியிருப்பார். இப்படி 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 வச்சிருந்தா தானே அந்த சூளம் எப்படி இருக்குமா, இப்படி முருகருக்கு இருக்கிற மாதிரி நேரா இப்படி இருக்காது, அது முதுகுக்கு பின்னாடி இப்படி முளைச்சி வந்த மாதிரி இருக்கும். நம்ம உத்திராபதி திருமணியை பாத்தீங்கன்னா கவனிச்சு பாருங்க, அப்படி இருக்கும். இப்படி கை இடுக்கல வச்சிருந்தாருன்னு அந்த பாடல்ல சேக்கிலார் பதிவு பண்ணியிருப்பாரு. அதை நான் அடியில் மறந்துட்டேன், மன்னிக்கணும். சிவசிவா. சரி, அப்ப அடுத்தது வடதேசத்தாம் என்றால் அவர் கையில துடி வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே சாமி ரொம்ப மகிழ்ச்சி வந்து திருச்செங்காட்டங்குடி கணபதி தரத்துக்கு போய் நின்ன உடனே சுவாமி அவரை வணங்குறார். வணங்கின உடனே நம்ம பைரவர் என்ன சொல்றாரு, நின்ற தொண்டர் தம்மை நோக்கி நீரோ பெரிய சிறுதொண்டர் அப்படின்னு வினவரார. நீரோ பெரிய சிறுதொண்டர் அப்படின்னு சொல்லி வினவரார்.
அது அவரு அவரு இப்ப நம்ம இது வெளியே தெரிஞ்சது. இப்ப உள்ளுக்குள்ள சாமி என்ன நினைஞ்சிருப்பார் அப்படிங்கறது ஒரு கற்பனையோட ஒரு நயமா அப்பதான் நமக்கு அந்தந்த ஒவ்வொரு காட்சியும் நமக்கு உள்ளுக்குள்ள ஆழமா பதியும். என்ன சொல்றாரு? ஓ, நீதான் சிறு தொண்டரா? உன்னுடைய திருத்தொண்டு எம்மை வந்து அடைந்தது. அதனாலதான் நான் என்னுடைய திருப்பாதங்கள் நிலந்தோய இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சுதானே செய்யறாரு. அப்படி உள்ளுக்குள்ள நினைச்சிட்டு இப்ப சொல்லியிருப்பாரு, ஓ நீதான் சிறு தொண்டர் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே அதுக்கு இவர் என்ன சொல்றாரு? பூதியணி சாதனத்தவர் முன் போற்ற போதே நாகினேனும். பூதினா விபூதிங்க. விபூதியும் சாதனம்னா திருநீரு, ருத்ராக்கம், இது எல்லாமே சாதனங்கள். பூதியணி சாதனத்தார் முன்போற்ற நாயேன் ஒன்றும் போத நாயனா இருந்தாலும் கூட நாதனடியா அவருடைய கருணையினால் அவ்வாறு அருளி செய்கின்றார்கள் சிறு தொண்டர் அப்படின்னு என்ன கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன அழைக்கிறாங்கிறார். இத வச்சுதான் முன்னாடி முன்னுரையிலேயே அடியேன் சொல்லியிருந்தேன். சரிங்களா? சரி, இப்ப சாமி என்ன சொல்றாரு? அடியேன் மனையில் எழுந்தருளி நீங்க திலமது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. சாமி விண்ணப்பம் வைக்கும் போது நம்ம பைரவர் சார் என்ன சொல்றாரு? அடியேன் உம்மை காணும்படியால் வந்தோம். அதுவும் சொல்றாரு, நிகழும் தவத்தில் உம்மை காணும்படியால் வந்தோம். உத்தரபதியோ, நான் இந்த மாதிரி வடக்குல இருந்து வந்திருக்கேன். எம்மை பரிந்து உட்ட உம்மால் முடியாது. உமக்கு செய்கை அறிவது அரிது அப்படிங்கிறதையும் சொல்றார். சரிங்களா? உத்தர திசை அப்படின்னா உத்தரம்னா வட திசை இல்ல, குணதிசை, குணதிசை, உத்தர, தட்சிண அப்படின்னு 4 திசை சொல்லுவோம் இல்லையா? சொல்றோம். அப்ப அதுக்கு அடுத்தது அவரு எனக்கு அமுது விட்டா உனக்கு அரியது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சுவாமி அதுக்கு பதில் சொல்றாரு, அடியேன் எதையும் முடிவு செய்யாம அடியேன் சொல்ல மாட்டோம். அதனால என்னாது அடியேன் மொழியேன் நீர் அமுது செய்யும் இயல்பு அதனை கண்ணார் வேடம் நிறைதவத்தை அருளி செய்யும் கடித அமைக்க தன்னார் இதழி முடியாததம் அடியார் தலைப்பட்டால் ஒரு தன்னார் இதழி முடியார். சுவாமி திருமுடிய தலையில வச்சிருக்கக்கூடிய கங்கையெல்லாம் சூடி வச்சிருக்கக்கூடிய சுவாமியோடைய அடியார் ஒரு சிவனடியார் நினைச்சா முடியாதது எதுவும் இல்லை, தேட உண்ணாதனமும் உணவாகும் அருமை இல்லை அப்படின்னு சொல்லி பதில் சொல்றார். அரியது இல்லை என்று கேட்ட பொழுது அழகு பொறுகின்ற பெரிய பைரவ கோல பெருமான், பைரவருக்கு அடைமொழி சாமி சொல்றாரு, பெரிய பைரவ கோல பெருமான் அருளி செய்வார். மூவிருது, மூவிருது அப்படின்னா இருது, அது மூவிருதுன்னு இருக்கு. இருது திங்கள், திங்கள்னா மாதம். இப்போ இருது திங்கள் அப்படின்னு சொன்னாக்கா 6 மாதம். 6 திங்களுக்கு ஒரு முறைதான் பசுவை வீழ்த்து அமுது இட உண்பது வழக்கமாகும் அப்படிங்கிறார். அடுத்தது அங்கனம் உண்பதற்கு உண்டான நாளும் இன்றுதான் அப்படிங்கிறார். இப்ப இன்றுதான் அப்படின்னா இன்னைக்கு சித்திர பரணி இல்லையா? அப்ப சாமி அங்க வந்திருக்கிற நாளும் சித்திர பரணி அப்படின்னு சொல்லி இன்றுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 6 மாசத்துக்கு ஒரு முறைதான் உணவு எடுப்போம், அந்த நாளும் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவரை சொல்றாரு, சால நன்று அடியேன் கிட்ட முன்னிறையும் இருக்கு, முன்னிறையும் உடையேன், தாழ்வு இங்கு எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப முன்னிறை அப்படின்னு சொன்ன உடனே முன்னிறை அப்படின்னா பசு, ஆடு, எருமை, இது முன்னிறை. இத சிலர் பொருந்தாத கருத்து சொல்றாங்க. சினைப்பசு, பால் கறக்கின்ற பசு, கன்னிப்பசு அப்படி எல்லாம் சொல்றாங்க. இது பொருந்தாத உரை. அதான் பசு, ஆடு, எருமை அப்படிங்கிறது தான் அடியனை பொறுத்த வரைக்கும் சரியானது. அதுக்கு அடுத்த பாட்டுல என்ன சொல்றாரு? நண்பு மிக்கி நாம் உண்ணப்படுக்கும் பசுவும் நரப்பசுவாகும். இவர் என்ன சொல்றாரு? பசுவை வீழ்த்தி 6 மாதத்துக்கு ஒரு முறை உண்பேன் அப்படின்னாலும் இவர் என்ன சொல்றாரு? முன்னேறி எங்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு சாமி சிறுதொண்டாரு அப்படி சொன்ன உடனே சாமி என்ன சொல்றாங்க? பைரவர் வந்தவர், அடியேன் உண்பது நரப்பசு, உண்பது 5 பிராயத்துள் உறுப்புள் மறு இன்றே, உறுப்பு மறு இல்லாம இருக்கணும். அதுவும் 6 மாசத்துக்கு ஒரு முறைதான் சாப்பிடுறது. அந்த குழந்தை 5 பிராயத்துல இருக்கணும். அதுல உறுப்புல எந்த குறையும் இருக்கக்கூடாது. இன்னும் புண்ணுல வேலை எடுத்து குத்துனா எவ்வளவு வேதனை வருமோ அது மாதிரி இன்னொரு செய்தி ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டா, அதை நான் சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி சாமி கேட்கிறாரு. அதுக்கு சாமி சொல்றாரு, சிறுதொண்டர் சொல்றாரு, யாதும் மரியாதை இல்லை, இனி ஈண்ட அருளை செய்யும் அப்படின்னு கேட்கும்போது அடுத்த கண்டிஷனை பைரவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒரு குடிக்கு நல்ல சிறுவன், ஒரு குடும்பத்துக்கு ஒரு பிள்ளை, ஒரு தாய் தகப்பன் ஒரே ஒரு பிள்ளை, அந்த ஒரு மகனையும் தாதை அறியணும், தாய் பிடித்து இருக்கணும்.
இது எப்படி இருக்கணும்னா, தம்மில் மனம் உவந்து ஏதம் இன்றி அமைத்த கரியாம் இட்டு அடியேன் உண்பது, யாம் உண்பது. அடியேன் சொல்லக்கூடாது, சிவசிவா மன்னிக்கணும். யாம் உண்பது அப்படிங்கறத அவர் சொல்றார். அதை கேட்ட உடனே சாமி அப்பயே முடிவு பண்ணிடுறாரு. என்ன, யாராவது பணம் கொடுத்த கூட குழந்தைய விற்கிறதுக்கோ குழந்தைய தர்றதுக்கோ யாருமே உடன்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே போல யாரும் உயிரை விடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா எக்காரணத்தை கொண்டும் தாய் பிடிக்க தந்தை அறிய எல்லாம் மனது உவக்க நடக்கணும் அப்படிங்கிறது எந்த எந்த பெற்றவர்களாலையும் முடியாது. அப்பயே சிறுதண்டர் முடிவு பண்றாரு, இது நம்மளுடைய திருமகவு தான் அப்படிங்கிறத முடிவு செய்யறாரு. சரிங்களா? இந்த இடத்திலேயே அவருடைய பிள்ளை இந்த முடிவு அவருக்குள்ள இந்த தீர்க்கமான சிந்தனை வந்தோடனே அவர் பிள்ளை பாசத்தை கடந்துடுறார். சரிங்களா? அதுக்குண்டான எடுத்துக்காட்டுகள்லாம் பின்னாடி அடியன் சொல்றேன். தம்மில் மனம் வந்து ஏதமின்றி அமைத்த கரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்ப பாருங்க, எதுக்கு பணம் காசு கொடுத்தா கூட இது அம்மா கேட்பாங்க. ஆனா அதுக்கு உண்டான பதில் தான். அது அப்பா சொன்னாலும் சரி, இப்ப சொன்னாலும் சரி, வெண்காட்டு நகை கேட்கறது கேள்விதான் இது. இப்ப யாராவது பணம் காசு கொடுத்தா கூட பிள்ளைய கொடுப்பாங்க. வறுமையில இருக்கிறவங்க கிட்ட ஒரு 1000 பொண்ணு கொடுக்குறேன், 100 பொண்ணு கொடுக்குறேன், குழந்தைய கொடுன்னு கேட்டா கூட கொடுக்க தயாரா இருப்பாங்க. ஒரு சிவனடியாருக்காக உயிரை விடுறாங்க அப்படின்னு சொன்னாக்க அன்னைக்கு நவகண்டம்னு பேரு. ஒரு ராஜா போருக்கு போறாரு அப்படின்னு சொன்னாக்க கழுத்த மூங்கில்ல வந்து தன்னுடைய குடுமையை அறிஞ்சு வச்சிருவாங்க. ஒரு மண்டி போட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு, கழுத்தை அறுத்துருவாங்க. அப்ப கழுத்து துண்டா போகும். இந்த ரத்த துளி போய் ராஜா மேல பட்டா ராஜா வந்து போர் வந்து வெற்றியாகும். இதெல்லாம் நம்ம பரணி நூல்கள் இதெல்லாமே பாக்குறோம். இப்ப இந்த மாதிரி அடியார் ஒரு சிவபெருமானுக்காக உயிரை விடுறது கூட யாராவது தயாரா இருப்பாங்க. ஆனா இங்க அந்த மாதிரி இல்ல. இது வந்து நரப்பசுன்னு சொல்லியாச்சு. நரப்பசுன்னா இதெல்லாம் அடங்கும். ஆனா இது என்ன சொல்லிட்டாரு, 5 பிராயத்துன்னு சொல்லிட்டாரு. 5 பிராயம்னு சொன்னாக்க குழந்தைய கேட்டா கூட வறுமையில் உள்ளவங்க கொடுப்பாங்க. ஆனா எந்த உடைய தாய் தகப்பனும் இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? அவங்க மனம் வந்து செய்யணுங்கிறத சாமி கொடுக்கிற அடுத்த நிபந்தனை. இதை செய்யறதுக்கு யாரும் முடியாது. அப்பவே முடிவு பண்றாரு, இது நம்ம புல்லாதான் அப்படிங்கிறத முடிவு பண்ணிடுறாரு. சரிங்களா? இப்ப என்ன சொல்றாரு, அடியனுக்கு இதுவும் அரிதன்று எம்பெருமான் அமுது செய்ய பெறில் கதுமென் விரைவில் அவர் இசைய பெற்று. சுவாமி நீங்க எனக்கு இதுவும் அரிது கிடையாது, நீங்க சாப்பிடுறதுக்கு சம்மதிங்க, நான் இப்ப சமைச்சு எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட உத்தரவை வாங்கிட்டு வர்ற. வாசல்லையே அம்மா திரு வெண்காட்டு அம்மா வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி கணவனார் போனாரு, அந்த பைரவர் என்ன சொன்னாருன்னு தெரியல, என்ன இவருக்கு வந்தா சமைச்சு போடணுமேனு அவங்க ஒருமித்த அன்பு அப்படிங்கிறதையும் முன்னையே சொல்லிடுறாரு இல்லையா? அப்ப இதுல பார்த்தா அடுத்தது 4 தடவை நோக்கி நோக்கி நோக்கிங்கிறத சேக்கிலார் பதிவு பண்ணியிருப்பார். ஏன்னா இதனுடைய முக்கியமான நிபந்தனை என்ன, யாருடையும் மனம் கோணாம மனம் உவந்து செய்யணும். இவங்க சொல்லும் போது சாமி இத என்னுடைய மனைவிக்கு எப்படி சொல்றது அப்படின்னு இவரு ரொம்ப அது வந்துமா அப்படின்னு இவர் ஆரம்பிச்சிருந்தா இவருடைய முகமும் சுருங்கி இருக்கும், அவங்களுடைய முகமும் என்னங்கிற கேள்விக்குறியோட இருக்கும். உவகை அங்க இல்லாம போயிடும். அதனால சாமி இவர் பேசும்போது அவங்க முகத்தை நோக்கினாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து இவர் சொன்னதுக்கு பிறகு இவரு அம்மையாருடைய முகத்தை நோக்கினாங்கன்னு இருக்கும். இந்த மாதிரி 4 முறை நோக்கி அப்படிங்கிறது இருக்கும். குறிப்பறிந்து இந்த செயல் நடைபெறுது அப்படிங்கிறது தான், இந்த தொண்டு நடைபெறுதுங்கிறது தான் சேக்கிலார் பதிவு பண்றாரு. சரிங்களா? முதல்ல உள்ள நுழையிறாரு. உள்ள நுழையும் போது கணவர் முகம் நோக்கி பெருகும் தவத்தோர் செயல் வினவ வள்ளலாரும் மனையாரை நோக்கி நோக்கி சொல்றார். குடிக்குவோர் சிறுவனுமாய் கொல்லும் பிராயம் 5 உறுப்பில் குறைபாடு இன்றி தாய் பிள்ளை பிடிக்க உவந்து பிறா அரிக்க சமைக்க பெறின் என்றார். அடுத்தது அரிய கற்பின் மனைவியார் அவரை நோக்கி உரை செய்வார். இப்ப அம்மா வந்து நம்ம சிறுதொண்டரை பார்த்து சொல்றாங்க, பைரவர் எப்படி கேட்கிறாரோ அது மாதிரி சமைச்சு கொடுக்கலாங்க. அப்ப கூட அம்மா அந்த சிறுதொண்ட நாயனாருடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கல. என்ன சொல்றாங்க, ஒருவனாகி ஒரு குடிக்கு வரும் சிறுவன் தன்னை பெருமாறு எவ்வாறு போய் நம்ம அதை எப்படி போய் பெற முடியும் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அப்ப சாமி நிறைவா சொல்றார், மனைவியார் தம் முகத்தை நோக்கி மற்ற இத்திறத்து மைந்தர் தன்னை நினைவு நிரம்ப நிதி கொடுத்தால் தருவார் உணரே. யாருக்கிட்ட பணம் கொடுத்து உன் பிள்ளைய கொடுன்னு சொன்னா கூட
தருவதற்கு யாராவது தயாரா இருப்பாங்க. ஆனா நேர் நின்று தனையன் தன்னை தந்தை தாய் அறிவார் இல்லை. இந்த மாதிரி செய்யறதுக்கு எந்த பேரன் தாய் தந்தையரும் முடியாது. யாரும் தயாரா இல்லை. அதனால தாழாதே என்னை இங்கு உய்ய என்னை என்னை இங்கு உய்வடைவதற்காக நீ பயந்த பிள்ளையை கொடுன்னாரு. நம்ம சொல்றோம், இப்ப அடியனே எங்கேயா போயிட்டு வரேன், எங்கப்பா நம்ம புள்ள அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அதுதான் இயல்பு. அந்த இடத்திலேயே அவர் சாமி பாசத்தை திறந்துட்டாரு. இங்க என்ன சொல்றாரு, எம்மை உய்விக்க நீ பயந்த பிள்ளையை அழைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அம்மாவும் என்ன சொல்றாங்க, அதற்கு இசைகிறாங்க. இசைந்து ஒருமித்த ஒத்த கருத்துடைய குடும்பம்னு சொல்லிட்டாரு. அடுத்த பாட்டு, எம்பிரான் தொண்டர் இன்று தாழாது அமுதைய பெற்று இங்கு அவர்தம் மலர்ந்த முகம் நன்று காண்பது என நயந்து நம்மை காக்க வரும் மணியை சென்று பள்ளியினில் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்மை காக்க, நம்மளுடைய விரதத்திற்கு பங்கம் இல்லாத, இல்லைன்னா நம்மளுடைய உயிரை காப்ப, நம்மளுடைய கொண்ட கொள்கையை காப்ப, எப்படி வேணாலும் அதை எடுத்துக்கலாம். சீராளத்தேவரை சிறுமணி மணியை அப்படிங்கிறது சீராளத்தேவர். சரி, அடுத்தது கணவனாரும் காதலனை ஏதம் மகள பெற்ற ஏதம்னா குற்றம், ஏதம் மகள பெற்ற பேரு எல்லாம் எய்தினால் போல நாதர் தமக்கு அங்கு அமுது ஆக்க நறுமென் புதலை மொழி புதல்வன் ஓத அணைந்த பள்ளியின் உடல் கிண்டு எய்த கடித அணைகின்றார். இப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, அந்த குழந்தை மழலை மொழி பேசக்கூடிய குழந்தை, அந்த குழந்தைய சீராளத்தேவர் அழிக்கிறதுக்கு போறாரு. இப்ப குழந்தை இப்ப எப்படி இருக்கும், இந்த ஒரு 10-15 நிமிஷத்துல முடிச்சிடலாம். இப்ப சேக்கலர் என்ன நம்ம சேக்கலர் சொல்றது இருக்கட்டும், நம்ம ஒரு கற்பனை பண்ணுவோமே, ஸ்கூலு எப்பவுமே சாயந்தரம் 5 மணிக்கு முடியும். இப்ப திடீர்னு அம்மாவோ அப்பாவோ லஞ்ச் பிரேக்ல போய் பிள்ளைய கூப்பிட போறான்னு வச்சுங்க, இந்த குழந்தைக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். என்ன பண்ணும், பார்த்தவனையும் பாஞ்சிட்டு வரும். பால்வாடி படிக்கிற புள்ள அப்படித்தானே இருக்கும் இல்லைங்களா? பாஞ்சிட்டு வரும், ஐ அப்பா, ஐ அம்மா அப்படின்னு பாஞ்சிட்டு வரும். அந்த மாதிரி புள்ள அப்படியே ரொம்ப தாவி அப்பான்னு பாஞ்சிட்டு வருது. என்ன சொல்றாரு, குழந்தைய கைய பிடிச்சு கூட்டிட்டு வரல, இந்த குழந்தைய மார்ல போட்டு வந்தாராம். ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த புள்ள கரியமுது, அத இடுப்புக்கு கீழே தூக்கிட்டு அழைச்சிட்டு வர்றது அனுசிதம் அப்படின்னு சொல்லி அந்த சாமிக்கு ஆகக்கூடிய நைவேத்தியமா இருக்கக்கூடிய அந்த பிள்ளைய தோல்ல போட்டு தூக்கிட்டு வந்தாருன்னு சொல்றார். சிவா சிவா தூக்கிட்டு சொல்றாரு. அதான் இயல்பின் மேல் கொள்ள அணைத்து கொண்டு மீண்டும் இல்லம் புகுது அப்படிங்கிறது அந்த 59வது பாட்டுல. அதுல 60வது பாட்டுல குஞ்சி திரித்து தலையெல்லாம் சீவி முகம் துடைத்து கொட்டை அரைநான் துகள் நீக்கி, கொட்டை அரைநான் துகள்னா இது காதணின்னு சொல்றாங்க. அடுத்தது மஞ்சள் அதற்கு அழிந்து அதற்கு மஞ்சள் எல்லாம் பூசி, மையில் கண்ணில் மருந்து ஓங்கி குழந்தைக்கு மையெல்லாம் பூசி, பஞ்சின் அஞ்சு மெல்லடியார். இதெல்லாம் அம்மாவுக்கு, திரு வெண்காட்டு அம்மையாருக்கு சேக்கிலார் கொடுக்கக்கூடிய உவமை, இந்த ஒரு அடைமொழி. இதெல்லாம் இந்த மாதிரி 8 இடத்துல ரொம்ப உயர்வா பேசுறாருங்க. பஞ்சு அஞ்சு மெல்லடியார் பரிந்து திருமஞ்சன மாட்டி என்ன பண்றாங்க, அவங்களுக்கு தெரியும் இந்த குழந்தை அவ்வளவுதான் அப்படின்னு தெரியுது. கொஞ்ச நேரத்துல கரியமதாக போகுது, படையலாக போகுதுன்னு தெரியுது. எடுத்து அப்படியே அந்த குழந்தைய சாமிகிட்ட கொடுக்குறாங்க. எஞ்சல் இல்லா கோலம் செய்து எடுத்து கணவர் கை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கொடுத்துட்டு இப்போ அம்மா குழந்தைய குளிப்பாட்டி விட்ட உடனே ஒரு 5 வயசு பிள்ளைய இப்ப நம்ம குளிக்க வச்சோம்னா என்ன பண்ணுவோம், எடுத்து அப்படியே முத்தம் கொடுப்போம்ல, கொஞ்சுவோம்ல. ஆனா இங்க அதெல்லாம் நிகழலைங்கிறார். அது சாமிக்கு நைவேத்தியக்கூடிய பொருள், அது பவித்திரமா இப்ப இருக்கு, குளிக்க வச்சு சுத்தபத்தம் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அச்சம் மீது கரியமுதாம் என்னும் அதனால் அரும் புதல்வனை உச்சி மோவார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, மார்பின் கண் அணைத்து முத்தம் தார் உண்ணார். இது வாய் முத்தம்னு சொல்லுவாங்க நம்ம கண்ணப்ப நாயனார் புராணத்தெல்லாம். அது மாதிரி முத்தம் உண்ணார், முத்தம் கொடுக்கலையா, எடுத்து கொஞ்சலையா சாமிக்கு அப்படி சொல்றாங்க. கொச்சமில்லா திருத்தொண்டர் புனிதர் தமக்கு கரியமைக்கு மெச்சிய மனத்தார் அடுக்கலையின் மேவார்.
அப்படிங்கிறாரு. அடுத்தது, இப்ப இத வந்து அடுப்பங்கரையில சமைக்கலாம். பின்னாடி கொல்லாப்புறம் தான் சமைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நெறைய நீங்க படிச்சிருப்பீங்க. அடுத்தது, அ ஒன்று மனத்தார் இருவர்களும் உலகர் அறியார் என மறைவில் சென்று புக்கு பிள்ளைதனை பெற்ற தாயார் செழுங்கழங்கள் நன்று கழுவி கொண்டு செல்ல. கழம்னா பாத்திரம். இப்ப நம்ம இத வந்து அடுப்பங்கரையிலயோ இல்ல அடுப்பங்கரையில செய்யாம கொல்லப்புறத்துல ஏன் செய்யறாங்க அப்படின்னா, அது யாராவது பார்த்தா அவங்களுக்கு இந்த தொண்டருடைய மகத்துவம் தெரியுமா? ஐயோ! புள்ளைய கொல்றாங்களே அப்படின்னு அவங்க அத தடுக்கிறதுக்கு பாய்ந்து தடுக்க முயற்சி பண்ணுவாங்க யாருனாலுமே. இந்த காலத்திலயும் அதான் நடக்கும், எந்த காலத்திலயும் அதான் நடக்கும். அதனால அடுக்கலைக்கு பின்னாடி கொண்டு போய் கொல்லப்புறத்துல செய்றாங்க. சரிங்களா? உலகர் அறியார் என மறைவில் நின்று செய்கிறார்ங்கிறத அதுதான் சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது, அதுக்கு நல்ல குழந்தை சமைக்கிறதுக்கு கலன் அப்படின்னா பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுக்கிறாங்க. நல்ல மகனை எடுத்து உலகை வென்ற தாதையார் தலைகை பிடிக்க. தாதையார்னா தந்தையார். உலகை வென்ற தாதையார் யாரு? நம்மளுடைய சிறுதொண்ட நாயனார். நல்ல மகனை எடுத்து தலையை பிடிக்க விரைந்து மெய் தாயார் இனிய மலலை கிங்கினி கால் இரண்டும் மடியின் குடை இடுக்கி. குழந்தை இப்போ கழுத்தை வெட்டியாச்சுன்னா குழந்தை இப்போ அப்படியே துள்ளும், துடிக்கும். அது துடிக்க கூடாதுங்கிறதுக்காக காலை வந்து முரண்டு பிடிக்க கூடாது, துடிக்க கூடாது. அதனால கால் இடுக்கல அம்மா சிறுதொண்டருடைய காலை இடுக்கி வச்சுக்கிறாங்கன்றார். அடுத்தது, கனிவாய் மைந்தன் கையிரண்டும் கையால் கையிரண்டையும் பிடிச்சுக்கிறாங்க. காதலனும் நனி நீடு உவகை உருகின்றார் என்று மகிழ்ந்து நகை செய்ய. காதலனும் அப்படின்னா இங்க பிள்ளை. இப்போ அவங்க ரெண்டு பேரும் உலகத்தை வென்ற தாய் தந்தையர். உலகத்தைனா பாசத்தை, உலகை வென்ற தாதையார்னு சொல்லிட்டார். தாய் தந்தையர். இப்ப என்னன்னா, இப்ப இந்த குழந்தை எப்படிங்க இந்த இடத்துல சிரிக்கணும்ல? இப்ப நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு இல்ல நைட்டு நம்மளே படுக்கை அறையில இருக்கோம், குழந்தையோட விளையாண்டுட்டு இருக்கோம், மனைவியார் அங்க, அம்மா இங்க இருக்கும், அப்பா இங்க இருக்காரு. புள்ள என்ன பண்ணும்? அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா குழந்தை என்ன பண்ணும்? அதோடைய பிரதிபலிப்பு குழந்தைகிட்ட தெரியும். அது அமைதியா அப்படியே அமைதியா போய் ஒரு மூலையில உட்காந்து எனக்கு என்னன்னு இருக்கும். இதுவே அம்மா அப்பா மகிழ்ச்சியா இருக்காங்கன்னா இதுவும் சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கும் இல்லைங்களா? இது போல இப்ப என்னன்னா, இப்ப அம்மாவும் மகிழ்ச்சியா இருக்காங்க, அப்பாவும் மகிழ்ச்சியா இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் மகிழ்ச்சியா இருக்கிறத பார்த்தோன்னு இந்த குழந்தை நல்லா மகிழ்ச்சியா சந்தோஷமா அப்படி சிரிச்சது அறுத்துட்டாருங்க. எப்படி முடியும்? கையை தனியா கைக்கு வந்துருச்சு. இப்ப பார்த்தா குழந்தை சிரிச்ச முகமா இருக்கு. அப்பா மகிழனும், அம்மாவும் மகிழனும், குழந்தையும் மகிழனும். இதுதான் உவகை. இப்படி செய்தாதான் தொண்டு ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த குழந்தைய கையில எடுத்து அப்படியே வச்சிருக்காரு. குழந்தை அப்படியே சிரிச்ச முகமா இருக்கு. அதுதாங்க சேக்கிழார் சொல்றாரு. என்ன இருக்காரு? காதலனும் நனி நீடு உவகை உருகின்றார் என்று மகிழ்ந்து நகை செய்ய தனிமா மகனை தாதையார் கருவி கொண்டு தலை அறிவார். யாராலங்க செய்ய முடியும்? அறுத்த தலையின் இறைச்சி திரு அமுதுக்கு ஆகாது என கழித்து மறைத்து நீக்க சந்தனத்தார் கையில் கொடுத்து மற்ற உறுப்பு இறைச்சி எல்லாம் கொத்தி அறுத்து எலும்பு மூளை திறந்துட்டு அப்படிங்கிற. ஒவ்வொரு முறை செங்காட்டாங்குடி போகும்போதும் அவரு முன்னாடி நின்று எப்படியா உன்னால முடிஞ்சது, எப்படி முடிஞ்சது, எப்படி முடிஞ்சதுன்னு உன்னால அந்த பாருங்க, இந்த வரியை மட்டும் பாருங்க. மற்ற உறுப்பு இறைச்சி எல்லாம் கொத்தி அறுத்திட்டு எல்லாத்தையும் துண்டு துண்டா வெட்டி எடுத்துட்டு என்ன சொல்றாங்க? எலும்பு மூளை திறந்துட்டுங்கிறார். எலும்ப வெட்டி அந்த எலும்பு மஜ்ஜை இருக்குல்ல, இந்த எலும்பு மூளை இதெல்லாம் உடைச்சி எடுத்தாருன்ற. எப்பா நீ உன்னால எப்படி முடியுதுன்னு சொல்லி சிறுதொண்டரை பார்க்கும் போதெல்லாம் அடியேன்னு கேட்பேன். எப்படி முடிஞ்சது? சிவ சிவா 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 சிவான்னு இருக்கு. அந்த கையை பார்க்கும்போது இந்த கையை எத்தனை முறை எனக்கு சோறு எடுத்து ஊட்டி விட்டுருக்கோம், எத்தனை முறை என் அப்பா அப்பான்னு என்னை தொட்டு இருக்கு, எத்தனை முறை இந்த கையை நம்மளை பிடிச்சி நடந்திருக்கோம், எவ்வளவு இதெல்லாம் எப்படி கடந்து போனாருன்னு தெரியல. ஒவ்வொரு முறை கேட்கும் போதும் எப்படியா உன்னால முடிஞ்சதுன்னு அவர்கிட்ட நம்ம கேட்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அப்பதான் உருகும். உன் வீட்டு வேலைக்காரனா இருந்திருந்தா கூட இத்தனை பேரை பார்த்து இருந்திருக்கலாம். எங்கேயாவது நீ கீழே மிச்சத்தை பொறுக்கி தின்னுட்டு கூட நான் இருந்திருப்பேனே சாமின்னு சிறுவந்தாரை பத்தி கேட்கறதுக்கு தோணும். அந்த மாதிரி அமிழ்தினும் ஆட்ட இனிதே தம்மக்கள் சிறுக்கை அழாவிய கூழ்.
பிசைஞ்சு கொடுக்கிற அந்த அந்த குழந்தை எத்தனை முறை அந்த கையால ஊட்டி விட்டுருக்கோம், அதை எப்படி அந்த கையை வெட்ட முடிஞ்சதுன்னு அவருக்கு தெரியலைங்க ஐயா. எத்தனை முறை அந்த காலு அவர் நெஞ்சில படுத்திருக்கும், நடந்து வந்திருக்கும், எப்படி அவர் அதை செய்ய முடிஞ்சதுன்னு நிச்சயமா தெரியல. உணர்ச்சி பூர்வமான ஒரு பகுதி இதெல்லாம். மக்கள் மெய் திண்டல் உடற்கு இன்பம், மற்றவர் சொற்கேட்டல் செவிக்கு இன்பம். இனிமையே அந்த குழந்தை அப்பான்னு கூப்பிடுமா? அஹ் சிவா, இதெல்லாம் வள்ளுவர் சொல்றாரு, மகன் தந்தைக்கு அற்றும் உதவி இவன் தந்தை என்னொற்றான் கொள். அந்த ஒரு பெருமைய சிறுதொண்டர் சிறுதொண்டருக்கு சீராளத்தை அவர் கொடுத்துட்டார். சிவா. அடுத்தது பல காயங்கள் செய்து கறி அமைக்கிறாங்க. அடுத்தது சட்ட விரைந்து போனகமும் சமைத்து கணவர் தமக்கு உரைத்தார் அப்படின்னு சொல்லி 66வது பாட்டுல இருக்காங்க. அடியன் குறிப்பு சொல்ல வேண்டியது இந்த பாட்டுல தான். என்னன்னா, காரைக்கால் அம்மையார் புராணத்துல ஒரு அடியார் வந்து உணவு எடுப்பார் இல்லையா? உணவு எடுக்கும்போது கரியமது அங்கு உதவாதே திரு அமது கை கூட அப்படின்னு காரைக்கால் அம்மையார் புராணத்துல சொல்றார். அதாவது முதல்ல ஒரு பெண்ணாகப்பட்டவள் சமைக்கும் போது சாப்பாடை முதல்ல சமைச்சிடணும், அதுக்கப்புறம் கறி அமது செய்யணும் அப்படிங்கிறத அங்க சொல்றாரு. இல்லைன்னா யாராவது ஒருத்தவங்க வந்தா ஒரு தயிரை ஊத்தி கூட பசி ஆத்திரலாமே அப்படிங்கிறது அங்க எடுத்து சொல்லப்படுது. இங்க வந்து எல்லா கரியமும் செஞ்சதுக்கு பிறகுதான் அடுக்கலை இது அரிசி போட்டு சமைச்சாங்கிறத இங்க சொல்றாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு பலவும் மற்றும் கறி சமைத்து சட்ட விரைந்து போனகமும் சமைத்து கணவர் தமக்கு எல்லாம் சமையல் முடிஞ்சதுங்க அப்படின்னு உரைத்தாங்க அப்படின்னு சொல்லி சேர்க்கிறார். இங்க அதை பதிவு பண்றாரு. உடைய நாதர் அமுது செய்ய உரைத்தபடி போய் முன்னையினும் ஆர்வம் பெருகி கழிகூற போய் சிறுதொண்டர் நம்ம பைரவர் முன்னாடி போறாருல, போய் சாமி நீங்க எப்படி கேட்டீங்களா அந்த மாதிரி நீங்க சொன்னபடி சமைச்சாச்சு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ இந்த பாட்டுல இந்த நயம்லாம் இல்லைங்க. ஆனா நம்ம அந்த நயத்தை ஏற்படுத்தலைன்னா அது நமக்கு புரியாது. இப்போ சிறுதொண்டர் போறாரு, அங்க வந்து வண்ணமர ஆத்தியின் கீழ் நம்ம பைரவர் உட்கார்ந்து இருக்காரு. இவரு அங்க இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருப்பாரு. இவர் என்ன பண்ணாரு, அங்க என்ன ஆச்சு, குழந்தை இப்ப என்ன ஆச்சு, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கும். இவர் உள்ளுக்குள்ள மனசு எப்படி இருக்கும், நம்ம சாமி உள்ள எவ்வளவு பூரிப்படைஞ்சிருப்பாரு, வியந்து போய் பார்ப்பாருல்ல சிறுதொண்டரை. இப்போ சாமி சமைச்சாச்சுன்னா உடனே இப்ப போதும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். போதும் அப்படின்னு சொன்னாக்க போலாம், வீட்டுக்கு போவோம்னு சொல்லலாம்ல. இந்த மாதிரி போலாம் அப்படிங்கிற வார்த்தைய நான் சொல்றேன், போதும்பா, எல்லாத்தையும் நான் இங்க இருந்து பார்த்துட்டேன், இதுக்கு மீறி உன்னை சோதிக்கிறதுக்கு எனக்கு முடியல அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம இதெல்லாம் பொருள் எடுக்கலாம். பொருள்லாம் எடுத்த சிறுதொண்டருடைய சாமியே வியந்தார் அப்படின்னா எப்படி இருக்கும்? சிறுதொண்டருடைய பெருமை இன்னும் பல மடங்கு பெருகும் இல்லையா? அப்ப சாமி போதும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவருக்கு இவ்வளவு மகிழ்ச்சி எப்படி வந்துச்சா, நிதி இரண்டும் குறைவன் ஒருவன் பெற்று உவந்தால் போல போன சங்கநிதி பதுமநிதி இதை எல்லாம் கையில கிடைச்ச ஒருத்தன் எவ்வளவு பெரிய செல்வன் தானே, ஒரு வறியவனுக்கு இது கிடைச்சா எவ்வளவு மகிழ்வானோ அது போல போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப சிறுதொண்டர் வீட்டுக்குள்ள பைரவர் வராரு, அவருக்கு பாத பூஜை பண்றாங்க. பாத பூஜை பண்ணினதுக்கு பிறகு அதை எடுத்து சாமி தலையில தெளிக்கிறார், உள்ள பருகிறார். அடுத்தது வீடு பூரா தெளிக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி பாக்குறோம். இதுக்கு வந்து அம்மா கரகம் வார்க்கிறாங்க, சுவாமி பாத பூஜை பண்றார் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பாக்குறோம். அப்ப சாமி என்ன சொல்றாரு, நீங்க எப்படி பரிமாறணும் சாமி அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது சாமி என்ன சொல்றாரு, முதல்ல சாதத்தை வச்சதுக்கு பிறகு எல்லா கறியமுதும் படைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அதுக்கு செந்நெல் அரிசி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதையும் சேக்கிலார் பதிவு பண்றாரு. பதிவு பட்ட உடனே அப்ப எல்லாமே அங்க பரிமாறியாச்சு. பரிமாறின உடனே இப்ப சாமி வந்து அதை உணவு எடுக்கணும், அதை வந்து நெய்வேத்தியம் பண்ணணும். அப்ப என்ன சொல்றாரு 73வது பாட்டுல, மண்ணும் பரிக்கலக்கால் மேல் விரி வெண்துகளின் மிசை வைக்க விமலர் பார்த்து அங்கு அருள் செய்வார். அந்த சாப்பாடு அங்க அவருக்கு முன்னாடி இருக்கு, அந்த கரியமுதை இருக்கு. இதெல்லாம் பார்த்த உடனே சாமி பார்த்து அதை நம்ம பாக்குறது சாமி பாக்குறது அது திருக்கண் நோக்கம், திருக்கண் நோக்கம். சரிங்களா? அப்ப சொல்றாரு. அப்ப கேட்கிறார், சரி நான் சொன்னபடி செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்றாரு. இவரை சொல்றாரு, இல்ல சாமி, தலைக்கறி வந்து சாப்பிடுறதுக்கு யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு தலையை நீக்கி மற்ற உடற்பாகங்கள்லாம் சமைச்சிருக்கான்றாரு. சாமி என்ன சொல்றாரு, நான் அதையும் உண்பது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் தலைக்கறி கூட நான் எடுத்துக்குவேன் உணவுல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ அவரு ரொம்ப தடுமாறுறாரு சிறுதொண்டர்.
என்ன சொல்றாரு, தலைக்கரிசி கூட சாப்பிடுவேன் உடனே இவர் ரொம்ப தடுமாறு சொல்றாரு. இந்த இடத்துல இடர் தீர்ப்பாருங்கிறாரு. என்ன இடர் தீர்த்தாரோ தெரியல. சிந்தைகளையும் சிறு தொண்டன் மனைவியோடும் திகைத்து அயர சந்தனத்தார் என்னும் தாதியார். அவங்க ஒரு பணிப்பெண், எந்த அளவுக்கு ஒரு பணிப்பெண் ஒரு எஜமானருக்கு விசுவாசமா இருக்காங்கன்னு பாருங்க. முன் உணர்வு எனக்கு தோன்றுச்சு. அதனால இவரு நரப்பசு கேட்டாலும் பரவாயில்ல. ஆனா 5 வயசு பிள்ளையே திங்கிற ஒரு ஆளு. இப்ப நமக்கு தான் புராணம் படிக்கிறதால வந்தவர் சாமின்னு தெரியுது. ஆனா அங்க உள்ளவங்களுக்கு என்னது, அவர் ஒரு அடியார். இவரு நரப்பசு சாப்பிடுறவங்கள கூட பரவாயில்ல. இது 5 வயசு குழந்தைய சாப்பிடுற ஒரு ஆளு. இவரு தலையை மட்டும் விட்டா வைக்க போறாரு. அந்த அம்மாவுக்கு முன்னறிவு, முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை உணர்வால அம்மா அவங்க சந்தனத்தாதியா சமைச்சு வச்சிருக்காங்க. அதான் சொல்றாங்க, முன்வுணர்வால் முன்னமே அதனை கரியமதாக அமைத்துள்ளேன் அப்படின்னு சொல்லும் போது இவரும் ரொம்ப அவங்கள வணங்கி அந்த கரியமது எடுத்து கொண்டு போய் கொடுக்கிறார். இப்ப கொடுத்த உடனே அடுத்த நிபந்தனை என்ன சொல்றாரு, நான் தனியா சாப்பிட போறது இல்லைங்க, யாராவது ஒரு அடியாரை கூட்டிட்டு வாங்க. அடியாரை காணோம்னு ஒரு ஊரா தேட போய் தானே வேற யாரும் இல்லைன்னு இவரு தேடி வந்தார். இப்போ இவர் இன்னும் அடியாரை கூட்டிட்டு வாங்க, நான் அவர் கூட இருந்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது இவரும் போய் எல்லா இடமும் பாக்குறாரு. பார்த்து வெளியே வந்து சாமி கிட்ட என்ன சொல்றாரு, இகத்தும் பரத்தும் இனியாரை காணேன் அப்படிங்கிறார். இகத்தும் பரத்தும் இனியாரை காணேன். அப்ப அடியாரை என்ன சொல்றாரு, இகத்தும் பரத்தும் இம்மையும் மறுமையும் கொடுக்கக்கூடிய அடியார். அதையும் அடியாருக்கு இனியார் அப்படிங்கிறதையும் சொல்றார். அடுத்தது அப்ப என்ன சொல்றாரு சாமி, நீங்க தவறா எடுத்துக்கலன்னா நான் ஒண்ணு சொல்றேன். நான் கூட திருநீரு மத்தவங்க போடுறத பார்த்து அணியக்கூடியவர் தான் நானு. நானா திருநீர் பூசுறது இல்ல. ஆனா என்ன போல மத்த சிவனடியார்கள் பூசுறாங்க. அவங்கள பார்த்து நானும் திருநீர் பூசுற இயல்புடையவன். அதனால நான் உணவை உங்க கூட சேர்ந்து எடுத்துக்கலாமா? இந்த இடத்துல தாங்க முடியாது நம்மளால. வெட்டி செஞ்சாருங்கிறத கூட எடுத்துக்கலாம். எப்படி உன் பிள்ளைய சாப்பிட உன்னால உட்கார முடியுது அப்படின்னு கேட்கணுங்க. இன்னுமே போனா கேட்கணுங்க. எப்படி உன்னால முடிஞ்சது சாமின்னு கேட்கணும். கையில வச்சுட்டாரு, பிசைஞ்சிட்டாருன்னு சொல்றாரு. எப்படி சாமி உன்னால முடிஞ்சது? உன் புள்ள எப்படியா சாப்பிட முடிஞ்சது அப்படின்னு கேட்கணும். தம்மை அடியார் என்று எண்ணாது திருநீறு இடுவார் தம்மை கண்டு யானும் இடுவேன் என்று அப்படின்னு சொல்றது அவருடைய பணிவை காமிக்குது. இன்னொன்னு ஒரு குறிப்பையும் காமிக்குது. சாமி, இதுக்கு மீறி என்ன சோதிக்காத, நானும் திருநீர் பூசுறவன் தான், நான் வேணா சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு குறிப்பு இவரா எடுத்து கொடுத்தோன்னே, ஆமா ஆமா நீயும் சாப்பிடலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதுக்காக இவரே எடுத்து கொடுக்குற மாதிரி. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, உண்மை போல நீருட்டார் உணரும். உன்னை போல திருநீர் பூசுறது இந்த உலகத்துல யாருப்பா இருக்கா, வா உட்கார் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே இப்போ உணவு பரிமாறணும். இப்போ உணவு பரிமாறும் போது அங்க அம்மாக்கு ஒரு ஒரு இது சொல்றாருங்க, செம்மை கற்பில் திருவெண்காட்டு அம்மைங்கிறார். இப்ப அம்மா தான் பெத்த பிள்ளையோடைய துண்டு துண்டா வெட்டின இறைச்சிய பரிமாறணும். இப்ப அப்பா அதை சாப்பிடுறதுக்கு உட்காந்துருக்கு. இதெல்லாம் நினைச்சு பாருங்க. சிவா சிவா. இப்ப அவரு சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்த உடனே இதுக்கு மீறியும் சோதனை வந்தா என்ன பண்றது? இப்ப இவருடைய விரதம் என்ன, அவங்களுடைய அவருக்கு கொடுத்த உணவை சாப்பிட வைக்கணும். அப்பதான் இவருடைய விரதம் இல்லையா? அப்ப என்ன சொல்றாரு, அம்மா அதை சாப்பிடுறதுக்கு ஒரு இது ரெடி பண்றாங்க. அப்ப பண்ணும்போது பாருங்க, இவர் எடுத்து கைய வச்சுட்டாரா, வச்ச உடனே அவர் தடுக்கிறார். அதுக்கு மீறி அவரு முடியுமா? முன்னையே போதும்னு சொல்லிட்டாருன்னு நான் சொன்னேன் இல்லையா? என்னுடைய பார்வை அது. மற்ற அடியார்களுக்கு அது எப்படியோ தெரியல. அப்பயே அவரு போதும்பா, நீ செய்யறது என்னால தாங்க முடியலன்னு அப்பயே அவரு நிறுத்துறதுக்கு போதும்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்கிறத நான் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இப்பவும் அதேதான், கைய பிடிக்கிறார். விட்டா சாப்பிட்டு இருப்பாரு. கைய பிடிச்சிட்டு என்ன சொல்றாரு, நான் 6 மாசத்துக்கு ஒரு முறை சாப்பிடுறவன், நானே சாப்பிடாம இருக்கேன். ஆனா நீ தினமும் வயிறு நிறைய சாப்பிடுற ஒருத்தர், உனக்கு என்னப்பா அவசரம், நீ பொறுப்பா அப்படின்னு கைய பிடிச்சி நிறுத்திட்டு, குழந்தை இருந்தா அந்த வீட்டுல நான் அதாவது குழந்தை இருந்தா பரவாயில்ல, நீ குழந்தையும் அழைச்சிட்டு வா அப்படிங்கிற. இந்த குழந்தை எங்க வரும்? குழந்தைதான் கரியமுதான் இருக்கு. இப்ப இந்த குழந்தைய அழைக்கணும். இப்ப என்ன சொல்றாரு,
நாம் இங்க உண்பது அவன் வந்தால். நான் குழந்தை இல்லாத வீட்டுல சாப்பிட போறது இல்ல. குழந்தை இங்க வந்தா நான் சாப்பிடுறேன்னு சொல்லும்போது இங்க அவன் உதவான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு இவரு சொல்றாரு, நான் உண்பது நான் சாப்பிடணும்னா அந்த பையன் இங்க வரணும், உன்னுடைய பையன் இங்க வரணும் அப்படிங்கிற. அதுக்கு இவரு தயங்கி, எப்படி சாமி முடியும், என்ன ஏப்பா அப்படி சோதிக்கிற அப்படின்னு நினைச்சு இருந்திருக்கணும். இப்ப என்ன சொல்றாரு, நாடி அடையும் அப்படின்னு அவர் கட்டளை போடுறாரு. கட்டளை போடுற உடனே இப்ப வெளியே வராங்க. இப்ப இந்த இடத்துல எப்படி இருக்கும்னா, சந்தனத்தாதிய நம்ம திருவெங்காட்டு நங்கை வந்து தன்னுடைய குழந்தைய அறுக்கிற அந்த இது இருக்கும்ல. அப்ப என்ன நினைச்சு அந்த அம்மா உவகை கொள்றாங்க அப்படின்னு கேட்டா, என்னுடைய கணவனார் உயிரை காப்பதற்காக தன் உயிரை ஈந்தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்றாங்க அப்படிங்கிறத உவகை எய்தினார் அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய கணவனார் உயிரை, அப்பாவோட உயிரை உயிரை கொடுத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது அப்படியே இந்த பாட்டினுடைய இப்ப அடியன் அப்பதான் அதனாலதான் அங்க அதை சொல்லலை. இதோட கண்டினியூஷன் இங்க பாருங்க. வெளியே வந்து குழந்தைய கூப்பிடுறாங்க. கூப்பிட்டா வரும், நாடி அடையும்னு பைரவர் சொல்றாரு. இப்ப வெளியே வந்து சொல்றாங்க, சிறுதொண்டர் அது வரைக்கும் குழந்தைய கூப்பிடுறது, பள்ளியில இருந்து கூப்பிடணுங்கிறப்ப கூட என்ன சொல்லி இருந்திருப்பாரு, நீ பயந்த மகனை அழைப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இங்க என்ன சொல்றாரு, இப்ப பையன் கூப்பிடணும் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துலதான் வெடிச்சிடுறாரு. சிறுதொண்டர் வெடிச்சு என்ன சொல்றாரு, மைந்தா வருவாய், மைந்தா வருவாய் அப்படின்னு போய் பைய அன்பு மகனே வாடா அப்படின்னு இந்த இடத்துலதான் உறவை சொல்லி கூப்பிடுறார். அடுத்தது அம்மா தலைவர் தையலாரும் தலைவர் பணி நிற்பார், அப்படி தையலாரும் தலைவர் பணி நிற்பாராய் தாம் அழைப்பார். அம்மா இந்த இந்த நிமிஷத்துல கூட கணவனாருடைய பணியே தலைமையா நினைச்சு நிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, செய்யமணியே சீராளா, செய்யமணியே சீராளா வாராய், சிவனடியார் சிவனார் அடியார் யாம் உய்யும் வகையால் உடன் உண்ண அழைக்கின்றார், யாம் உய்யும் வகையால் உடன் உண்ண அழைக்கின்றார். வாப்பா, ஏன் உங்க அப்பா செத்துருவாரு, உன் உயிரை கொடுத்து நீ காப்பாத்தின. அதனாலதான் இந்த இடத்த சொல்றேன். அவருடைய விருதம் மங்கமானா சிறுதொண்டர் அவ்வளவுதான். இப்ப நீ வரலன்னா இப்ப அடியார் சாப்பிட போறது கிடையாது. அவருடைய நிபந்தனை அது. வாட, அப்பா இருக்கணும்டா, வாடாமானே. அது கூட பரவாயில்ல, நீ வந்தாதான்டா அடியார் இப்ப சாப்பிடுவாரு. அடியார் சாப்பிட்டாதான்டா உங்க அப்பாவோட விருதம் பங்கம் இல்லாம இருக்கும். செய்ய மணியே சீராளா வாராய், மணிந்தா செய்ய மணியே சீராளா யாம் உய்யும் வகையால் அடியார் உன்ன கூப்பிடுறாரு வாடா அப்படின்னு கூப்பிடும்போது அந்த புள்ள பள்ளியில இருந்து ஓடி வந்த மாதிரி தடதளன்னு ஓடி வந்து ஓடி வந்து அம்மா கட்டி பிடிக்கிறாங்க. அந்த அம்மா என்னங்க, அந்த அம்மா அப்பா, அந்த அம்மா அப்பா கூட புள்ளைய எடுத்து குச்சி வந்து அப்படியே அப்பா கிட்ட கொடுத்தாங்க. அப்பா கூட நாயனாட்ட கொடுக்குறாங்க. என்ன அம்மா அவங்க நாயனாட்ட கொடுக்குறாங்க. முடி எப்படி முடியுதுன்னு தெரியல, கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நாயனாருக்கு புத்தியே வேலை செய்யல. எவ்வளவு சாமிக்கு நம்ம நெய்வேத்தியம் பண்ண பொருளாச்சு, துண்டு துண்டா நம்ம கையால தானே வெட்டணும், நம்ம தானே சமைச்சோம், நம்ம தானே பரிமாறணும். இப்ப எப்படி இந்த புள்ள இங்க இருந்து வர்றான், எதையும் பார்க்கல. அந்த புள்ளைய தூக்கிட்டு அடியாறு சாப்பிடணுமேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு ஓடுறாருங்கிற. எப்படி முடியுது அவரால? சிவா, அந்த சிந்தனையே இல்ல. கரியம்மத தான் நம்ம தானே போட்டோம், எப்படி முடியுது, எப்படி உயிரோட வந்துச்சு, அது எதையும் யோசிக்கல. அப்ப கூட அது குழந்தைய தூக்கிட்டு சாமி கிட்ட ஓடி போய் சாப்பிட வைக்கணுமே அப்படின்னு சொல்லி போறாருங்கிறாரு. இப்ப போனா அங்க சாமியும் இல்ல, பைரவரும் இல்ல, போட்டிருந்த படைக்கலமும் இல்ல. இப்ப எப்படி அவரு வெளியே வந்தாரு? சாமி நெய்வேத்தியம் கோயிலுக்குள்ள சிவாச்சாரியார் பொங்கலை கொண்டு போறாரு. சாமி திருக்கண் நோக்கம் பண்றாரு, பொங்கலை கூடவா எடுத்துட்டு போயிடுறாரு. பொங்கல் திரும்ப வெளியே வரும். சாமி படையில பார்த்தாரு, நெய்வேத்தியம் ஆயிருச்சு. திருக்கண் நோக்கம் பண்ணாரு, நெய்வேத்தியம் ஆயிருச்சு. பிரசாதம் வெளியே வந்துருச்சு, அவ்வளவுதான். பிரசாதம் உள்ள உயிரோட வெளியே வந்துருச்சு. பிரசாதம் நெய்வேத்தியம் ஆயிடுச்சு அப்பயே.
நான் சொல்றாரு, செய்யமேனி கருங்குஞ்சி செலும் அஞ்சுகத்து பைரவர் என் உய்ய அமுத செய்யாதே ஒழித்தது எங்கே. என் வீட்டுக்கு வந்த அந்த சாமி செவக்க செவேல இருந்தாருங்க, கருப்பு அங்கி போட்டிருந்தாருங்க. பைரவருங்க என் உயிர், நான் கஷ்டப்ப நான் உவகையோட செய்து வச்ச அந்த அமுதத்தை உண்ணாம போயிட்டாரு. என் உய்யும் வகையால் அமுது செய்யாதே ஒழித்தது எங்கே என தேடி மையல் கொண்டு புறத்தணைந்து மறைந்த என்ன சொல்றாரு பாருங்க. அது திகைத்தார் விழுந்தார் தெருமுந்தார் அப்படிங்கிறாங்க. அச்சமுற்றார் வெறுவிட்டார் நடுக்கமுற்றார், அவ்வளவு பெரிய மாவீரர் அப்படி பண்றார். இப்ப என்ன ஆச்சுன்னா, சாமி வானத்துல இளமுருகு உடனுறையும் அம்மையப்பரா காட்சி கொடுக்கிறார். இவரு பிள்ளையோட சேர்ந்து புருஷன் ரெண்டு பேரும் கணவன் மனைவியா பிள்ளையோட சேர்ந்து தொண்டு பண்ணாங்களா, அவர் பிள்ளையோட வந்துட்டார். இவர் பிள்ளையோட தொண்டு பண்ணாரு, அவர் பிள்ளையோட வந்துட்டார். முடியலப்பா வாப்பா. வந்து என்ன சொல்றாரு, இது போல 63 நாயன்மார்கள்ல சோமாஸ்கந்தரா கொடுத்தது, தரிசனம் கொடுத்தது சிறுதொண்டருக்கு மட்டும்தான். சாமி என்ன சொல்றாரு, திருக்கண் நோக்கு எல்லாம் கொடுத்து, திருக்கண் நோக்கு எல்லாம் கொடுத்து அவருக்கு நீ வந்து எழுந்தருளி வா நம்ம கைலாத்துக்கு போ கூட்டு போயிடாருல்ல. இப்ப இந்த இடத்துல சேக்கிலார் ஒரு வார்த்தை போடுறாருங்க. என்னன்னா, அன்பில் வென்ற தொண்டர் அவருக்கு அமைந்த மனைவியார் மைந்தர் அம்மா சிறுதொண்ட நாயனார் குழந்தை சந்தனத்தாதியார், இவங்கள் 4 பேருக்கு சாமி முன்னாடி காட்சி கொடுக்கிறாருல்ல. அப்படின்னா முன்பு தோன்றும் பெருவாழ்வு, நம்ம முன்னாடி காட்சி கொடுத்த சாமி என்ன பேர் வைக்கிறார் சேர்க்கிறார், முன்பு தோன்றும் பெருவாழ்வு முழுதும் கண்டு அப்படிங்கிற. சிவா சிவா. அடுத்த பாட்டு, தம் விரை பூங்கமல சேவடிக்கீழ் நின்ற தொண்டர் மனைவியார் நீடு மகனார் தாதியார் என்று பிரியாத இறைஞ்சி இருக்க உடன் கொண்டு சிவபுரத்திற்கு ஏகினார். அவருடைய கலர்களை வணங்கி, கலரிட்டு அவருடைய கலரையை வணங்கி சாமி இந்த புராணத்தை நிறைவு செய்கிறார். வெகு நேரம் எடுத்துக்கிட்டேன்னு அடியனுக்கு தெரியும், புராணம் அந்த அளவுக்கு இருக்கு. அதனால பெரியவங்க இத ஒரு அம்மா எனக்கு ஒரு 15-10 நிமிஷம் கூடுதல் கொடுத்துருந்தாங்க, இன்னொரு 10 நிமிஷம் கூடுதல் ஆயிடுச்சு. அதுக்காக தலைமை கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது யாரும் ரொம்ப முக்கியமான புராணம், ரொம்ப உணர்ச்சி பூர்வமான புராணம். அது பெரியவங்க எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை நம்மளுடைய தலைமை கொடுத்ததுக்கு அவங்களுக்கு ரொம்ப பணிவான நன்றி. ரொம்ப என்ன சொல்றது, இது ஆத்தி மரத்தின் கீழே போய் நின்று சாமியை பார்க்கும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் தடுமாறுற மாதிரி இருக்கும். முடிஞ்சது ஒரே ஒரு நிமிஷம் எதுக்கு சொல்றேன்னா, என் குழந்தைக்கு 1.5 வயசு இருக்கும், என் பொண்ணுக்கு முடியாம இருக்கு. அப்ப ரொம்ப முடியல, ஃபிட்ஸ் வந்த மாதிரி ஆயிடுச்சு, கண்ணெல்லாம் மேல போயிருச்சு. தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், 10-15 கிலோமீட்டர். நான் சொல்றது ஒரு 17-15 வருஷத்துக்கு முன்னாடி. போற வழியெல்லாம் அழுக வருது. ரொம்ப வந்து மறையுடையாய் தோளுடைய எத்தனை முறை சொன்னேங்கிறது அது எனக்கு தெரியாது, சாமிக்கு தான் தெரியும். அவ்வளோ முறை சொல்லி ஜபம் அவ்வளோ சொல்லிட்டே போனோம். இல்லை பாசம் எப்பேற்பட்ட பாசம், அது எப்படி வெல்ல முடியும்? உலகை வென்ற தாயார். அப்ப அந்த குழந்தைய அவர் எப்படி செஞ்சாருன்னு தெரியல. எப்பேற்பட்ட ஒரு ஒரு புனிதமான நாள்ல எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்த எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு நான் ரொம்ப வளர்னேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். சொல் தடுமாற்றம் இருந்தது, அது புராணத்தினுடைய உணர்ச்சியின் வெளிப்பாடுதான். ஆனா இத பெரியவர்கள் கருணையோட எடுத்துக்கணும்னு அன்பா கேட்டுக்கிறேன். சிவாய நம்ம திருவடி